நம்மை ஆண்டு ஆளுகை செய்து இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்தது. எத்தனையோ பாவங்களிலிருந்து, எத்தனையோ மீறுதல்களிலிருந்து, எத்தனையோ அக்கிரமங்களிலிருந்து, கர்த்தரை விட்டு தூரமாய் போன நாட்களிலிருந்து, அவருக்கு சத்துருக்களாயிருந்த நாட்களிலிருந்து, அவருக்கு துரோகம் பண்ணி வாழ்ந்த நாட்களிலிருந்து அவை தூக்கி எடுத்தாரே. என்ன தூக்கி எடுத்தீங்களேப்பா, சொல்லுங்களேன் ஆண்டவரே, என்ன தூக்கி எடுத்தீங்களே ஆண்டவரே, எங்களை பிரித்தெடுத்தீரே. இயேசுவே எந்தன் பிரியமே, நீர் போதும் என்பா. ஹல்லேலூயா சொல்லுங்க, உங்க வலது கையை உயர்த்தி, இயேசுவே எந்தன் பிரியமே, நீர் போதும் என் வாழ்விலே, உம்தானம் நான் அனுபவித்தேன், உம் ஸ்நேகமே இனி மறப்பதில்லை, உம்தானம் நான் அனுபவித்தேன், உம் ஸ்நேகமே இனி மறப்பதில்லை. எப்படி மறக்க முடியும் ஆண்டவரே? எங்களை உளையான சேற்றில் இருந்தும் படுகுழியிலிருந்தும் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தின நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த 2025 இந்த 3வது மாதத்தின் 2வது நாளுக்காக கோடி ஸ்தோத்திரப்பா. ஆராதனை நாளுக்காக கோடி நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பலன் தந்தீரே, சுகம் தந்தீரே, உம்மை ஆராதிக்க அறிவு தந்தீரே, உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தாவே எங்களை தெரிந்தெடுத்தீரே. கோடி ஸ்தோத்திரப்பா. உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்தீரே, எங்களை முன்குறித்தீரே, எங்களை அழைத்தீரே அப்பா, எங்களை நீதிமானாக்கினீரே, எங்களை கழுவி பரிசுத்தம் பண்ணினீரே. மகிமை உமக்கு, மகிழ்ச்சி எங்களுக்கு ஆண்டவரே. எல்லா மகிமையும் உமக்கு ராஜா. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. எல்லா மகிமையும் எல்லா கனமும் உமக்கு ஆண்டவரே. மகிழ்ச்சி எங்களுக்குப்பா. இந்த நல்ல கால வேளையில, இந்த ஆராதனை நாள் காலை பொழுதுல ஆண்டவரே, எங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்க திருச்சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. சுய என்ன ஆளுகை செய்யக்கூடாது, மாம்சம் என்ன ஆளுகை செய்யக்கூடாது, என் அறிவு என்ன ஆளுகை செய்யக்கூடாது, என் பலன் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. தேவ சமூகம் எங்களை ஆளுகை செய்யட்டும், தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஓங்கிய புயமும் பலத்த கரமும் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நேச கரத்தில் தருகிறோம், இயேசு என்கிற உன்னத நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். மற்றும் நம்மை நடத்தி வந்த தெய்வம் பெரியவர், அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மற்றும் நம்மை நடத்தினார். கடந்த 2 மாத காலம் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தினார், இல்லையா? ஆமென். சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா நம்மளை நடத்தி வந்துட்டாரு. அவன் 2024 2025 வெகு விரைவாக ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் நம்மளை நல்லா நடத்துறாருன்னு அர்த்தம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். வசனம் சொல்லுது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயால், ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி, உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் நம்மளை விட்டு விலக மாட்டாரு. அவர் சொன்னதை நிறைவேற்றாம நம்மளை விட்டு விலகவே மாட்டார், அல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் நம்ம விட்டுட்டு அவர் போவே மாட்டார், அல்லேலூயா.
ஆமென். நம்மை விட்டு அவர் வெளியே போறதே கிடையாது. அல்லேலூயா. கரம் பிடித்த தேவன் வாழ்நாளெல்லாம் நடத்துவார். நீங்க யாரை நம்பி இருக்கீங்க? ஒரு 3 பேர் இயேசுன்னு சொல்றீங்க, சொல்லுங்க. ஆமென். யாரை நம்பி இருக்கீங்க? நான் சொல்ற வார்த்தை அப்படியே சொல்லுவீங்களா? இயேசுன்னு ஒரு சத்தம் போடுங்க. நான் யாரை நம்பி இருக்கிறேன்? இயேசுப்பாவை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஆமென் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் என்னை நடத்துவார். கையை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சபையே சொல்லட்டும். ஆமென். அல்லேலூயா. நீங்க யாரை நம்பி இருக்கீங்க? சத்தம் வரட்டும். ஏசப்பான்னு சொல்லுங்க. அவர்தான இழப்புகளை நம்ம கூட இருந்தாரு. அவர்தான தனிமையில நம்ம கூட இருந்தாரு. அவர்தான நிராகரிப்புல நம்ம கூட இருந்தாரு. அவர்தான புறக்கணிப்புல நம்ம கூட இருந்தாரு. அவர்தான ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில நம்ம கூட இருந்தாரு. அவர்தான துரத்தப்பட்ட சூழ்நிலையில சேர்த்து கொண்டாரு. அவர்தான சமாதானம் தந்தாரு, சந்தோஷம் தந்தாரு, பாவத்தை மன்னித்தாரு, வழி நடத்துகிறார், போதிக்கிறார், ஆலோசனை தருகிறார். நித்தியத்தில் சேர்க்கிறது அவர்தான். அவர்தான் நம்பி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மாம்சமான புயபலத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். வேதவசனம் அப்படி சொல்லுது. மாம்சமான புயபலத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் யாராமா? சபிக்க. கர்த்தரை நம்புகிறவனோ பாக்கியவான். முதல்ல பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் யாராமா? பாக்கியவான். அப்புறம்தான் அவன் செழிப்பான். அல்லேலூயா. அவனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்க போதான் உயிரோடு இருக்கிறோம். உண்மைதானா? இல்லைன்னா செத்துருப்போம். அப்படிதானா? உண்மைதானா? இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? ஆமாம். இதெல்லாம் நம்மளை சுற்றி நடக்கிறனால தான் உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் கூட சேர்ந்து ஒரு பழைய பாடலை ஆமென் பாடி நம்ம ஆண்டுடைய நாமத்தை ஆராதிப்போம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நல்லா பார்த்து பாடுங்க. இருக்கா பாட்டு? இருக்காப்பா தம்பி? அல்லேலூயா போடு. ஆமென். எந்த நேசம் நல்லவர். ஆமென். என் கூட சேர்ந்து ஆமென் ஒரு பழைய பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கொஞ்ச நேரம் உணர்வில் ஆமென் உள்ளான மனிதனில் ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆர்கெஸ்ட்ராலேருந்து தான் கையை தட்டுவானுங்க, விசில் அடிப்பானுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆர்கெஸ்ட்ராலேருந்து தான் கை தட்டுறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஜி மைனர் தனியா நேற்று எதில் வாசிச்சிங்க? வாசிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். அப்படியே உள்ளத்தில் உணர்ந்து ஆமென் கர்த்தருடைய கரம் என் கூட இருக்குதுன்னு அப்படியா உள்ளத்தில் உணர்ந்து ஆமென் நம்ம கூட அவர் இருக்கிறாருமா. நம்ம கூட அவர் இருக்கிறாரியா. ஒரு நாள் நம்மளை மறக்க மாட்டார். இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். சொல்லுங்க. ஆமென். இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரே தஞ்சமே. பேரின்பம் அப்படியே அவர் ஆராதிக்கணும். அல்லேலூயா. தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவோம். ஆமென். அனுதினம் என்னை நடத்தின தெய்வத்தோடு அதுதான் எனக்கு பேரின்பம். இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். சொல்லுங்க சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரே தஞ்சமே. பேரின்பம் அவரே தஞ்சமே.
தஞ்சமே அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுமே. இணையணுமே, அவரோடு கூட இணையறதானே ஆராதனை, அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தானே உன்னதமான வாழ்க்கை. சொல்லுங்க, அனுதினம் அனுதினம் அப்பா உங்க கூட ஆண்டவரே செல்லுவே. அற்புதமாம் அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டே. இப்பூவினில் இவரை போல் சொல்லுங்க, இப்பூவினில் இயேசுவை போல் அன்பர் எவருண்டே. மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் பற்றிடுவே. மாறாதவர் ரீமலா ஹந்தா டேரோபோ. சொல்லுங்க, மாறாதவர் என் இயேசு. என்னை நடத்துகிறவர் மாறாதவர், என்னை அழைத்தவர் மாறாதவர், என்னை முன்குறித்தவர் அவர் மாறாதவர், வாக்குத்தத்தங்களை தந்தவர் அவர் மாறாதவர். ஓ இயேசு நல்லவர் என்றும் நடத்து. உள்ளத்தில் ஒரு ஆராதனை மகிமையோட உள்ளத்தில் அப்பாவை பார்த்து, என்னை இதுவரை நடத்தினீங்களே ஆண்டவரே, இனிமேலும் நீங்க நடத்துவீங்கப்பா. என்னை இதுவரை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல என்னை சுமந்து வந்தீங்களே, என்னை வெட்கப்படுத்தலையே, என்னை தள்ளலையே, என்னை நீங்க வெறுக்கலையேப்பா. சொல்லுங்க, உங்க சத்தம் உயரட்டும். ஸ்கிரீனை பார்த்து பாடுங்க என் பிள்ளைங்க எல்லாரும். பேரேன் அவரின் தஞ்சமே தஞ்சமே. பேரேன் அவரே என் தஞ்சம் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லு. ஒவ்வொரு நாளும் உங்க கூட உங்க கரத்தை பிடிச்சு நான் வாழணும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் உங்க வலக்கரம் பிடித்து நான் என் வாழ்க்கை பயணத்தை தொடரணும் ஆண்டவரே. நீங்க என் கூடவே இருக்கணுமேப்பா. சர்வ வல்ல தேவனவர் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவராம். சர்வ வல்ல தேவனவர் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவராம். என்னாலுமே எந்த நயே தாங்கிடும் வல்லவரா. என்னாலுமே ஓய சலலுயா வல்லவரா. நம்பிடுவே என்றென்றுமாய் இந்த இயேசுவை. சொல்லுங்க, ஆமென். நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே. இந்த உலகத்துல வேற ஒரு நம்பிக்கை இல்லப்பா. என் இயேசுவையே நான்
நம்பி இருக்கிறேன் சொல்ற பிள்ளைங்க சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ஆமென். இயேசுவை எங்கள் இயேசு என்றும் நடத்துவார். ஆமா, ஒரு நாளும் அவன் நம்மை மறந்து போவதில்லை, ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை, ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிற ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்றும் பேரின்பம் அவரேன் அஞ்சமே. சொல்லுங்க, அதை அறிக்கையிடுங்க, அந்த வார்த்தையை அப்படியே கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. Thank you Holy Ghost. We worship you Lord. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. கர்த்தருடைய மகிமை மூடட்டும் இந்த கால வேளையில. அந்த தெய்வீக பிரசன்னம் சீனாய் மலையில இறங்கி வந்த அந்த ஒரு மகிமையின் வேகம், நாங்க ஆராதிக்கிற ஸ்தலத்தை, நாங்க ஒரு மனமா கூடி வந்திருக்கிற இந்த ஸ்தலத்தை, அந்த மகிமையின் வேகம் ஆண்டவரே ஒரு விசை மூடட்டும் அப்பா. அந்த ஏக்கத்தோடு, அந்த ஆவலோடு, அந்த ஆசையோடு சொல்லுங்க, சொல்லுங்க அந்த வார்த்தையை. செல்லுவே கர்த்தரைந்து மெய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தரைந்து மெய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். எந்த வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். சொல்லுகாமே. ஓ செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்த நேசர் காத்திடுவார் என்றும் பின் செல்வே. எந்த நேசர் காத்திடுவார் என்றும் பின் செல்வாவே. இயேசு என்றும் ஒவ்வொரு நாளும். தாய் உன்னை மறந்தார், தகப்பன் உன்னை மறந்தார், நான் உன்னை என் உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் யார் தள்ளினாலும் நம்மை தள்ளாதவர். ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மை புறக்கணிக்கும் போது அவர் அல்லவா நம்மை சேர்த்து கொண்ட ஆண்டவர். இந்த உலகம் நம்மை டிஸ்குவாலிஃபைடு என்று சொல்லும் போது நம்ம குவாலிட்டியை பார்க்கலையே, ஏற்றுக்கொண்டாரே, அப்படியே ஏற்றுக்கொண்டாரே, இருந்த வண்ணமாகவே நம்மை ஏற்றுக்கொண்டாரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு, ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு என்றும் நடத்துவார். பேரின் எல்லாராமே சொல்லுங்க, எல்லாரும் அல்லேலூயாவே. அவர் என் தஞ்சமே, அனுதினம் அன்பரோடு இணைந்து வாழ்ற வாழ்க்கை. அவரோடு இணையணுமே. இந்த உலகத்தோடு இல்ல, சுயத்தோடு இல்ல, ஓ நம்ம திறமையோடு அல்ல, கர்த்தருடைய கிருபையோடு இணைந்து கொள்வது. சொல்லுங்க, அனுதினம் அன்பரோடு செல்லுவே.
மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்துக் கொள்வார். தம்மண்டை என்னை சேர்த்துக் கொண்டார். எந்த நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர். எந்த நேசர் ஒப்பற்றவர். சொல்லுங்க மறுபடியும், சொல்லுங்க அந்த வார்த்தையை. எந்த நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர். சார்ந்திடுவே இப்பூவிலே எந்த தஞ்சமிவர். சார்ந்திடுவே இப்பூவிலே எந்த தஞ்சமிவர். Himala sheka dudaba riga dala rabodi antala maroda nibi antala raga dudabodala shemereka dudaba. ஒவ்வொரு நாளும் தீமைக்கும் தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்தீரேன். மனிதனுடைய வல்லடிக்கும் சொல்லடிக்கும் எங்களை மீட்டவரே, எங்களை வேலி அடைத்தவரே. சொல்லுங்க, வார்த்தையை சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் இருதயத்தில், ஒரு மன மகிழ்ச்சி. என் இயேசு நல்லவர், என்னை நடத்துவார், என்னை நடத்துவார், நம்மை நடத்துவார். சொல்லுங்க, எந்த இயேசு. ஒரு தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே. உங்க சமூகம் இந்த இடத்தை மூடட்டும் அப்பா. உங்க தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும். முழுவதும் 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 ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க மகிமையின் மேகத்தால இதை மூடுவீராக. அவரே தஞ்சமே, அவரே தஞ்சமே, அனுதினம் அன்பர். worship you Lord, we worship you Lord. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவேளை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எங்க உள்ளாத மனிதன் உம்மையே வாஞ்சிக்கட்டும் ஆண்டவரே. எங்க உள்ளாத மனிதன் உம்மையே வாஞ்சித்து உம்மோடு இணைந்து நிற்கட்டும். உம்மோடு இணையட்டும், இணையட்டும், இணையட்டும். அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண். சொல்லுங்க, உண்மைதான அந்த அன்பு எங்கே இல்லையே. மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் இந்த பூமியில இயேசுவை போல் அன்பர் எவருண்டு. மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவே. மாறாதவர், மாறவே மாட்டார். மனிதர்கள் மாறலாம்,
சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய கோலங்கள் மாறலாம், நம்முடைய நிலைமைகள் மாறலாம், இந்த பூமி மாறலாம், நிலை பெயரலாம். சொல்லுங்க, மாறாதவர், மாறாதவர் என் இயேசு. பற்றிடுவே இயேசு என்றும். அப்படியே எழுந்து நிற்போமா, அப்படியே எழுந்து நிற்போம். இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரே தஞ்சமே. சொல்லுங்க, அந்த ஆராதனை அர்ப்பணிங்க. இந்த காலவேளையில் அப்படியே இருதயத்தை, ஆத்துமாவை, ஆவிய, சரீரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே சரண்டர் பண்ணுங்க. சொல்லுங்க, அப்பா தஞ்சமே அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அனுதினம் செலுத்திடுவே. ஆயிரம் பாடல்களோ என் ஆயுட்காலம் முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் என்னப்பா இருக்கு உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு? ஆயிரம் பாடல்களோ இந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கலப்பா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, என் தேவைக்காக நான் இந்த சமூகத்தில் நின்றுட்டு இருக்கல ஆண்டவரே. அப்பா, என் தேவைக்காக மாத்திரம் உங்க சமூகத்தில் நான் நின்றுட்டு இருக்கல ஆண்டவரே. தேவரீருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக எங்க தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவர். என் தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா. சொல்லுங்க அந்த வார்த்தையை என் பிள்ளைங்க, என் தேவையெல்லாம் நீங்க தான், என் ஆசையெல்லாம் நீங்க தான், என் எண்ணமெல்லாம் நீங்க தான். ஹல்லேலூயா. உங்க வலது கையை உயர்த்துங்க, அப்படியே கர்த்தரை பாருங்க. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க தான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க தான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். என்ன உயிருடலில் உள்
dalaraba shaba riba balada rabo duni biam talaka tudaba rima hantalega tudaba labrabo rima le sheka duni antaro amen. Oh இந்த வானம் பூமியாவும் தேவன் நீங்கதான், இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். காட்டு புல்லை உடுத்துவிக்க அவர் போதுமானவர் என்று சொன்னார். பலி செலுத்த கொண்டு போகப்படுகிற 5 அடைக்கலால் குருவிகளிலே ஒன்று கூட மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார். நான் அவருடைய பார்வையில் அதிக விலையேற பெற்றவர், நீங்கள் அவருடைய பார்வையில் அதிக விலையேற பெற்றவர்கள். சொல்லுங்க, சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் எண்ணத்தை எல்லாம் சொல்லி சொல்லி என் எண்ணங்கள் கேவலமானவைகள் ஆண்டவரே, என் சிந்தைகள் கேவலமானவைகள், இதையெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட நிறைவேற்ற சொல்ல மாட்டப்பா. என் இதயம் நீங்களா மாறணும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இந்த கால வேளையில என் இதயம் நீங்க தான்ப்பா. கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவா, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவா. கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவா, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவா. வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்க. சொல்லுங்க, இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். ஷாபாலா ரிமலா கதல லவ துரபா ரிக தல ரபோதனா கதுத பலபா ரிமனே சாதுனி பியந்தரோ ரேமலாக துரியந்த லேக பலப ரோதியந்தரா. ஆண்டவரே, என் எண்ணங்கள் அல்ல, என்னுடைய யோசனைகள் அல்ல, என்னுடைய சிந்தைகள் அல்ல, என்னுடைய பிரியங்கள் அல்ல, என்னுடைய விருப்பங்கள் அல்ல, என் ஆண்டவருடைய விருப்பம் என் இதயமா மாறணுமே. எங்கள் தெய்வத்துடைய சித்தம் எங்கள் இதயமா மாறட்டுமே. இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான், ஜீசஸ் உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையெல்லாம் நீங்கதான், என் தேவையெல்லாம் நீங்கதான். என் எண்ணங்களை சொல்லி 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 என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்க
உயிர் உடலில் இருக்க வைக்க என் பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். ஜீசஸ் இந்த உயிர் உடலில் எங்களை நடத்த போதுமான பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். ரே மலகதுடபலபா ரே கராதனா மரகதுடபலபா ரே அந்தலோ ஷபலா ரே கதுலமலபோதரா கராதியந்தரோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏ மனுஷா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், அவைகள் நூற்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பதும் இல்லை. இவைகளை பிழைப்பூட்ட உங்கள் பரமபிதா போதுமானவர் என்று சொன்னார். இவைகளை பிழைப்பூட்ட அவர் போதுமானவர் என்று சொன்னார். காட்டு புல்லுக்கே இவ்விதமாய் 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 உடுத்துவித்தார். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற உங்களை பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? நம்மை பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். அதை சரி பண்ணுங்க ஆண்டவரே, இதை சரி பண்ணுங்கப்பா, அதை நிறைவேற்றுங்க ஆண்டவரே, இதை நிறைவேற்றுங்க, இதைத்தாங்க அதைத்தாங்க ஆண்டவரேன்னு உங்க சமூகத்தில் புலம்பின நாட்கள் போதும். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். எனக்கு எல்லாமே சமூகத்தில் இந்த கால வேளையில எங்களை தாழ்த்துறப்பா ஏசையா. எத்தனை நாள் ஆண்டவரே தேவைக்காக மாத்திரம் தேடின நாட்கள், ஆதாயத்துக்காக மாத்திரமே தேடின நாட்கள் எவ்வளோ அதிகம்ப்பா. கிருபையா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. தேவைக்காக மாத்திரம் தேடுற மனுஷனா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. சேவைக்காக பாடுற மனுஷனா இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவைக்காக உம்மை தேடுற மனுஷனா இல்ல, உம்முடைய சேவைக்காக உம்மை தினமும் பாடுகிறவனா நான் இருக்கணும் ஆண்டவரே. உங்க
நேச கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருங்க. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி நடத்தும். ஆமென். அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் நம்ம தாங்கி நடத்தும். டைம் சொல்லுங்கய்யா. எனக்கு இல்லையா டைமு? இப்போ என்ன டைம்னு கேட்டேன். நீங்கள் முடிக்கிற டைமை சொல்கிறீங்கய்யா. முடிக்கிற டைம் என் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. இப்போ டைமையா 10:30 வெரி குட். நான் அதுக்கு முன்னாடி முடிக்கிறையா? அல்லேலூயா. சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லை இப்போல்லாம் இந்த 3 வாரமாக கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இங்கே பழகினா தான் வெளிநாட்டில் போய் கரெக்டாக முடிக்க முடியும். இல்லைன்னா அங்கே இழுத்துட்டேன்னா என்னை கூப்பிட மாட்டாங்க மறுபடியும். அல்லேலூயா. தேங்க்யூ. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆமாம். இங்கே நான் கரெக்டாக எல்லாத்தையும் சரி பண்ணால் தான் வெளிநாட்டில் நான் கரெக்டாக முடிக்கணும். ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க டைமுக்கு முடிக்கலன்னா அடுத்த தடவை கூப்பிட மாட்டாங்க. அல்லேலூயா. என்னென்ன அதனால் இங்கே நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். எவ்வளோ பேர் அந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஐஸ்வர்யம்னா என்ன? நிறைய இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது? ஆமாம், பணம் நிறைய இருந்தால் அவனுக்கு பேர் என்னது? பணத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கிறான் ஐயா அப்படின்னு சொல்லி இல்லையா? அப்படிதானா? ஐஸ்வர்யவான் அப்படின்னா பொருள், செல்வம், பணம், அப்படியே ஒரு 10 காரு, பெரிய ஃபேக்ட்ரி இல்லையா? நல்ல ஐஸ்வர்யத்தோடு ஆண்டவர் அந்த மனுஷனை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஐஸ்வர்யம் அப்படின்னா திரள்ச்சியை குறிக்கிறது. சொல்லுங்க எல்லாரும். ஐஸ்வர்யம்னா எதை குறிக்குது? திரளை குறிக்கிறது. அதாவது கேம்ப், ஆங்கிலத்தில் அதுக்கு கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. திரள்ச்சி அப்படின்னு. ஆமென். ஒரு பெரும் திரள்ச்சியை குறிக்கிறது ஐஸ்வர்யம். அல்லேலூயாவா? ஆமென் தானா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த கிஃப்ட் எங்கே இருக்கு? எடுத்து வந்துட்டீங்களா? சரி, முடிச்சேன், செய்தி முடிச்சிடுறேன். ஆமென். அல்லேலூயா. ஞாபகப்படுத்தி இருக்கலாம்ல. ஆமென். நல்லா கவனிங்க அன்பு பிள்ளைகளே. ஆமென். ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற திரள்ச்சி. சொல்லுங்க எல்லாரும். ஆமென். ஆண்டவர் என் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திரள்ச்சி அது மகிமையின் ஐஸ்வர்யமா இருக்கலாம். அப்படி இருக்கு பைபிள்ல. மகிமையின் ஐஸ்வர்யம் அவர். இன்னொன்னு, அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம். ஆமென். அவர் அன்பின் ஐஸ்வர்யம். அவர் என்னவாமா? அன்பின் சொரூபி, அன்பின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அப்படின்னா இதெல்லாம் அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு அர்த்தமாமா? திரளாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மேல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இரக்கத்தோடு இருக்கிறார். கிருபை வேற, இரக்கம் வேற. கிருபையும் இரக்கத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. கிருபை வேறு, இரக்கம் வேறு. ஆமென். கிரேஸ் வேறு, மெர்சி வேறு. இரக்கம்னா ஆமென் அது வேற அர்த்தம். கிரேஸ், கிருபைன்னா அது வேற அர்த்தம். நம்ம ரெண்டையும் போட்டு சில நேரம் என்ன செஞ்சிருவோம்? சில நேரம் என்ன செஞ்சிருவோம்? ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருவோம். இல்லை, இரக்கம் என்பது ஆமென் அல்லேலூயா பரிதாபப்படுறது. இரக்கம்னா என்னதுங்க? பரிதாபப்படுறது. இரக்கம்னா என்னதுன்னா பரிதாபப்படுறது. இப்போ காலில் அடிபட்ட உடனே ஓடி வந்து என்னை அப்படியே தூக்கி விட்டு உட்கார வச்சு அதை கட்டெல்லாம் போட்டு, சார் நீங்கள் எந்த ஊர் சார்? ஆமென். இந்த மாதிரி நாச்சிபாளையம். ஆமென். மனைவி பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஆமென். ஃபோன் பண்ணிடலாமா சார்? ஃபோன் பண்ணிடுங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் வர சொல்லுவோம். அவரே முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி, யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாது. எல்லாத்தையும் பண்ணி நம்ம ஆட்கள் வந்த உடனே நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு, சரி நான் வந்துட்டாங்க, உங்கள் குடும்பத்தாரெலாம் வந்துட்டாங்க, பயப்படாமல் இருங்க தம்பி அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு போனார். அவர் 800 ரூபா எனக்கு செலவு பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு, ரேஷன் கடைக்கு போகிற தாத்தா பெரியவர், ஆம்புலன்ஸில் ஏற்றி வந்து கொண்டு வந்து கங்காவில் என்னை கொண்டு வந்து விட்டு ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி, ஆமாம் யாருன்னே தெரியல. இரக்கமுள்ள மனுஷன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதான் இரக்கம். கிரேஸ், கிருபை வேற. கிருபை வேற. கிருபைங்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் என் மேல இரக்கமா இருப்பாரு, அதே வேளையில கிருபையாவும் இருப்பாரு. கிருபை எனக்கு அளிக்கப்பட்ட ஆமென் கிஃப்ட்.
கிருபை எனக்கு அளிக்கப்பட்ட அன்பளிப்பு. நல்லா விளங்கிருங்க, நல்லா புரிஞ்சாதான் புரியும். இரண்டையும் போட்டு அவ்வளோதான், இறக்கம் தான் கிருபை, கிருபை தான் இறக்கண்டு போனால் அப்புறம் போயிட்டே இருப்போம். ஆமென். கிருபைங்கிறது மன்னிக்கவே முடியாத என் வாழ்க்கையை மன்னிச்சார் பாருங்க. ஆமென். மன்னிக்கவே முடியாத குற்றவாளி நான். அதாவது இந்த உலகத்தில் எனக்கு மன்னிப்பே கிடையாது. எனக்கு என்ன தண்டனை தான்? ஆமா, தூக்கில் போடுகிற அவனை, அதான் தண்டனை. ஆமென். நோ எக்ஸ்கியூஸ். என்ன செஞ்சிருங்க, என்ன செஞ்சிருங்க? ஆமா, எல்லாம் மேல்முறையீடு கீழ்முறையீடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆளுநருக்கு கடிதம் கொடுத்தாச்சு, அதெல்லாம் ஒன்றும் முடியாதுன்றார் ஆளுநர். என்னதான் பண்ணணும் அவனை சொல்லுங்க? ஆமா, அல்லேலூயா. கேரளால காதலனுக்கு விஷம் கொடுத்தாள்ல, அவளுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஆமா, நோ எக்ஸ்கியூஸ். அன்புலையா விளையாடுற கழுத நீ? ஆமா, எதுல விளையாடுற? கூட்டிட்டு போய் அன்புலையா விளையாடுற நீ? இதுவரைக்கும் இப்படி ஒரு தீர்ப்பை இந்தியாவில் பார்த்ததே இல்லை. ஆமா, இதுவரைக்கும் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஐயா. பாருங்க, அன்புலையா விளையாடுற அந்த பையன் உன்னை எவ்வளோ நேசிச்சா, உன் பின்னாடி உன்னை நம்பி வந்தான். ஆத்தாளும் மகளும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டீங்க? ஜூஸ் கொடுத்துருக்கீங்க. என்ன கொடுத்துருக்கீங்க? கொடுத்து என்ன பண்ணிட்டீங்க? ஆளை காலி பண்ணிட்டீங்க. அதனால உங்கள் ஆத்தாளை விட்டுறோம், ஒன்றை போட்டுறோம். அல்லேலூயா. ஆமே, ஆத்தா வந்து என்ன செஞ்ச? ஐடியா கொடுத்தா. கொடுத்தது நீ தானே, அதனால் நீ போயிடு. அவன் எங்கே போனானோ அங்கேயே நீயும் போ. ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட இடத்துல இருந்தவங்க தான் நம்ம. இப்பேற்பட்ட ஸ்தானத்தில் நின்னவங்க தான் நம்ம. ஆனால் ஒருத்தர் நீ நில்லு, நான் போகிறேன். நான் சொல்றதை விளங்கிருங்க. இன்னைக்கு அதான் செய்தி. நீ நில்லு. ஆபிரகாம், நீ அக்கிரம செய்கைக்காரன்டா, நீ அழிசாட்டியம் பண்ணுனவன்டா, நீ அநியாயம் பண்ணுனவன்டா, உன்னை பரலோகம் மன்னிக்காதுடா, நான் மன்னிக்கிறேன்டா. அல்லேலூயா. உன்னை பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி நான் கூட்டிட்டு போனேன். மகனை உன்னை பந்தாடிடுவார். நீ என்ன செய்? என் பின்னாடி வா. அல்லேலூயா. அப்படியே எனக்கு பின்னாடியே இப்படியே மறைஞ்சிக்கிட்டே வா. நான் பார்த்துக்கிறேன் பிதாவாகிய தேவனை, நான் பார்த்துக்கிறேன்டா பிதாவாகிய தேவனை. நீ என் பின்னாடியே என்ன செஞ்சுட்டு வா? மறைஞ்சிட்டே வா. நீ என் பின்னாடி மறைஞ்சிட்டே வா, நான் பார்த்துக்கிறேன் அவரை. நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சும்மா ஊழியம் செய்ய ஊழியம் செய்ய ஊழியம் செய்ய, நீங்கள் என்ன செய்கிறீங்க? அப்படி ஒரு கேள்வி எனக்குள்ள. ஆமே, நமக்கு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன், அப்படி இருக்கு இப்படி இரு, அதை செய்ய இதை செய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவர் சொன்னார், உன்னை பிதாவோட ஒப்புரவாக்கிட்டு ஒப்புரவாக்குற ஊழியத்தை உனக்கு கொடுத்துருக்கேன், ஒழுங்காக செய்யினார். எங்கே இருக்கு? 1 கொரிந்தியர் 5 அவர் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி விட்டு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு. இப்போ என் டியூட்டி என்ன? இதில் நான் கண்ணும் கருத்துமா இருப்பேன் பாருங்களேன். ஆமே, உங்கள்கிட்ட விளையாடுவேன், உங்கள் கூட பேசுவேன், உங்கள் கூட குளிப்பேன், உங்கள் கூட எல்லா பக்கம் வருவேன். ஆனால் கண்ணும் கருத்துமா இருப்பேன். எதில்? உங்களை கர்த்தரோட ஒப்புரவாக்குறதுல, பிதாவாகிய தேவனோடு உங்களை ஒப்புரவாக்குறதுல நான் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பேன். அதனால பகைச்சாலும் சரி, என்ன திட்டுனாலும் சரி, என்ன ஏசுனாலும் சரி, என்ன தூற்றுனாலும் சரி, ஐயோ இந்த ஆள் வேண்டான்னு சொன்னாலும் சரி, கவலையே பட மாட்டேன் பாருங்களேன். கொஞ்சம் கூடி தயவுதாட்சணை இல்லாமல் உங்களை ஒப்புரவாக்குவேன். ஆமாம், அதுக்கு தான் எனக்கு சோறு போடுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்பி கரூர் போக சொல்கிறாரு, நாகர்கோவில் போக சொல்கிறாரு, திருநெல்வேலி போச்சு, எங்கேயாச்சும் போடா ஒப்புரவாக்குடாங்கிறாரு. அவருக்கு தெரியும் நான் கொஞ்சம் நல்லா ஒப்புரவாக்குவேன்னு நம்புறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க ஆமேன், சொல்லுங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமேன். கிருபை என்பது தகுதியே இல்லாத, அதாவது மன்னிப்புக்கு தகுதியே இல்லாத நமக்கு அளிக்கப்பட்ட தகுதி. நான் சொன்ன வார்த்தை மறுபடியும் சொல்லுங்க. கிருபை என்பது தகுதியே இல்லாத, அதாவது மன்னிக்க தகுதியே இல்லாத எனக்கு ஆமென் மன்னிக்கும்படியான கொடுத்த தகுதி தான் என்னது? கிருபை. இரக்கம் என்பது அப்படி அல்ல. கர்த்தர் என்னை பரிதாபத்தோடு சில சூழ்நிலைகளிலே பார்ப்பது. ஆமென். கிருபை பெற்ற நான் ஆண்டவர்கிட்ட எதையும் பெறணும், கிருபை கூடவே தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, கிருபை விலகாது. கிருபை மலைகள் விலகலாம்,
பர்வதங்கள் நிலை பெயரலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். இது ஆண்டவருடைய வார்த்தை, வாக்குத்தத்தம். ஆனால் எப்போ இறங்குவார் எனக்கு? அதான் செய்தி. எப்போ இறங்கு? இப்போ எல்லாருக்கும் மேலேயும் கிருபை இருக்குது. அண்ணன் மேலே இருக்குது, என் மேலே இருக்குது, தம்பி மேலே இருக்குது. இவன் மேலே கிருபை இருக்கா என்னன்னு தெரியல. சோத்திரம். ஏன்னா காலையில் சாப்பாடு செய்யும்போது எழுப்பும்போது இவன் சொன்னானாம்மா, அவர் சோறுகின்றதுக்கு நான் எதுக்கு? இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய தடிமனான வார்த்தை பாருங்க. நான் விட மாட்டேன். இப்போ யூடியூப் இப்போ 10 இன்னும் 1 மணி நேரத்தில் அவன் கதை கந்தலாயிடும். ஆமாம், ஏன்னா வாக்குத்தத்த செய்தி இன்னும் போடலை, வாக்குத்தத்த செய்தி இன்னும் அப்லோட் பண்ணல. அதுக்கு எனக்கு பதில் சொல்லணும். சோறு கிண்டும் போது வரல இல்லை, ஆமாம், அதுக்கு பதில் சொல்லணும். ஐபி இப்போ முடிஞ்ச உடனே முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். இதை அப்லோட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும். அது நைட்டு 3 மணி ஆனாலும் சரி, நாளைக்கு விடிய காலம் 4 மணி ஆனாலும் சரி, நான் போய் தூங்குவேன். லேலோயா போட்டேன் பாருங்க, தப்பி இருந்தாலும் மாட்டிடுவான். ஏன்னா சோறு கிண்ட வரல நம்ம. ஆமாம், லேலோயா எப்படி கேட்டிருக்கான் பாருங்க. அவர் சோறு கிண்டதுக்கு நான் எதுக்கு ஆச்சு? ஆச்சு போய் எழுப்பியிருக்கு. டேய் இம்மானு ஐயா வந்துட்டார்றா. ஆமாம் சொல்லியிருக்கான்னா அவர் சோறு கிண்டதுக்கு நான் எதுக்கு? அவ்வளோ பெரிய வார்த்தை பேசுகிறான் பாருங்கய்யா. கிருபை இருக்கும், இரக்கத்தை பெற்றிருக்க. ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா. கையை உயர்த்தி எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. கிருபை நம்மை பாதுகாக்கும், கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும், கிருபை நம்மை வாழ வைக்கும், கிருபை நம்மை விட்டு விலகாது, கிருபை ஒருபோது நம்மை கைவிடாது. அவர் கிருபையின் மேல் கிருபை, அவன் அவன் கிரியைகளுக்கு தக்க கிருபையை பகிர்ந்தளிக்கிறார். நல்ல கை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. கிருபையை என்ன செஞ்சாராமா? பகிர்ந்தளிக்கிறார். கிருபையை பெற்றுக்கொண்ட நான் அநேக முறை, அநேக தடவை கிருபையை இழக்க நேரிட்டாலும், கிருபைக்குள்ளே வாழ்ந்தாலும் இரக்கத்தை இழக்க நேரிடுகிறது. இரக்கத்தை பெற ஆமென் மறுக்கிறது. சில காரியங்கள் அவருடைய இரக்கத்திற்குள்ளே என்னை கொண்டு போகிறது இல்லை. ஆமென். கிருபை என்னை நிப்பாட்டி வச்சிருக்குது, ஆனால் இரக்கம் தூக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. இரக்கம், அவருடைய இரக்கம், அவர் நமக்கு இறங்கிட்டார்னா அங்கே லெவலே வேற. அல்லேலூயா. ஏன்னா கிருபை பின்மாறி முன்மாறியை போல, அது பாவியின் மீதும் நல்லவன் மேலும் கெட்டவன் மேலும் சன்மார்க்கன் மேலும் துன்மார்க்கன் மேலும் அவர் எப்படி தான் இருப்பார்? கிருபையா இருப்பார். எப்போது என் பிள்ளை வந்துடுவானா, அதுக்கு பேர் தான் கிருபை. அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார் பாருங்க. ஆமேன். விழுகும்போது உயிரை காப்பாற்றிருப்பாருங்க, அதுக்கு பேர் தான் கிருபை. மில்லில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கை மாட்டிடும், ஒரு சுண்டு வரல் மட்டும் கட்டாயிரும் பாருங்க, அதுக்கு பேர் தான் கிருபை. மாட்டியிருந்தால் உள்ளே போயிடலாம். ஆமேன். லே கட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆமேன், உங்கள் கட்டிங் மிஷினில் லே கட் பண்ணிட்டு இருக்கும்போது இதோடு இப்படி போயிருக்க வேண்டியது, கத்தர் பரவாயில்ல இதோடு இப்படி லைட்டாக விட்டுருக்காரு, அதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், அநேக இடத்துல அவருடைய கிருபையை உணர முடியும். ஆமேன். நமக்கு முன்னாடி வண்டி விழுந்து பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், நம்ம கட் பண்ணி இப்படி போயிருப்போம் பாருங்க. தட் இஸ் கால்டு கிரேஸ். அதான் கிருபை. ஆமென். கிருபை பெற்ற நாம் எப்போது இரக்கத்தை பெறுவோம்? கிருபை எல்லாரும் மேலே இருக்கும், ஆனால் இரக்கம் கர்த்தர் எப்போ இறங்குவார் எனக்கு, அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். கர்த்தருடைய இரக்கத்தில் வாழ்றது இதை விட பியூட்டி. நம்ம சொல்கிறோம்ல அடிக்கடி, ஐயோ ஆண்டோடைய இதெல்லாம் ஆண்டோடைய கிருபனை அப்படிமோ. பாடுறது கிருபை, வேதத்தை தியானிக்கிறது கிருபை, மணிக்கணக்காக செபிக்கிறது கிருபை, கர்த்தரோடு வாக் பண்ணுறது கிருபை, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது கிருபை. ஆனா ஆமென், ஆனா அல்லேலூயா அவர் நம்மளை பரிதாபமாக பார்க்கணும் பாருங்க. அது ஒரு பெரிய, அது ஒரு இதெல்லாம் விட பெரிய கிஃப்ட்டுங்க. அது தாவீதை கர்த்தர் பரிதாபமாக பார்த்தார். பாவம், படுப்பாவி, பாவத்தில் விழுந்துட்டானடா, எவ்வளோ பெரிய கிருபை தந்தேன். எங்க 17 வயசில் என்னே குப்பியை ஊற்றின, தைல கொம்பை ஊற்றினார் பாருங்க, அது கிருபை. ஆமே. பாவத்தில் விழுந்துட்டு 51வது சங்கீதத்தில் ஆண்டவரே, என்னது சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை மறுபடியும் நீர் எனக்கு தந்து என் ஆவியை உயிர்ப்பியும். இப்ப எதுக்கு கெஞ்சுதாரு? கிருபைக்கா இரக்கத்துக்கா? கிருபைக்கா இரக்கத்துக்கா? இரக்கத்துக்கு. ஏன்னா சவுலை தள்ளிட்டு நித்தியமான கிருபையை யார் மேல வச்சாரு? தாவீது மேல வச்சாரு. இப்ப தாவீது அவன் எங்க நிக்கணும்? ஒரு கேப்டன் எங்க நிக்கணும்?
ஆமே ஒரு தளபதி, ஒரு ராஜா எங்க நிக்கணும் போர்க்களத்தில்? ஆமே முன்னாடி நிக்கணும். இப்ப இவர் எங்க நிக்கிறாரு? அல்லேலூயா. போற நடத்துறது யாரியா? யுத்தத்தை யார் நடத்தணும்? ராஜா, அப்புறம் ராஜாவுக்கு பின்னாடி தளபதி. இப்போ தளபதி மட்டும்தான் நிற்கிறாரு. ராஜா எங்கே நிற்கிறாரு? பக்கத்து வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உப்பரிகை மாடத்திலே உலாவரும் மன்னவனே, கொப்பரையில் குளிக்கும் பெண்மேல் உன் கண்கள் போலாமா? எங்கள் அண்ணன் எழுதுறாரு. ஆமாம், மோசஸ் ராஜசேகர். பாட்டு கேட்டிருக்கீங்களா? எங்கே இருக்கணும் தலைவன்? ஆமாம், எங்கே இருக்கணும் தலைவன்? இப்போ இழந்துட்டாரு. எதை இழந்துட்டாரு? கிருபை இருக்கு. ராஜாவாக தான் இருக்கிறார், அதான் கிருபை. ராஜாவாகவே இருப்பது கிருபை, சிங்காசனத்தில் இருப்பது கிருபை. ஆனால் இப்போ எதை இழந்துட்டாரு? ரச்சனைய சந்தோஷம் போயிடுச்சு, ரட்சிப்பின் சந்தோஷம் வெளியேறிடுச்சு. இப்போ கெஞ்சுறாரு, ஆண்டவரே அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து சவுல் இழந்தது மாதிரி நானும் இழந்து போகாதபடிக்கு, ஆமென், அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என் ஆவியை என்ன செஞ்சிருங்க? எல்லாரும் சொல்லுங்க, என் ஆவிய. ஆண்டவர் இறங்குனாரா இல்லையா? தாவீதுக்கு இறங்குனாரா இல்லையா? இறங்குனாரா இல்லையா? எப்ப இறங்குவார்? அதுதான் செய்தி. இந்த செய்தியை சொல்லி உங்களை சந்தோஷமா அனுப்புறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். கிருபை எப்போது இருக்கும். அவருடைய மாறாத கிருபை நம்ம மேலே இருந்துகிட்டே இருக்கும். கிருபைக்குள்ளேயே இருந்து இறக்கத்தை இழந்துடுவோம். கிருபைக்குள்ளே ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தார், ஆனால் இருந்த இடம் தெரியல. என்னண்ணே, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆராதனையில் சபையில் தான். நாங்கள் சபைக்கு வாரந்தோறும் வருகிறோம். வாங்க, நல்லது. கர்த்தரை ஆராதிக்கிறோம், நல்லது. நீங்கள் ஆராதிங்க. அதுக்கு தான் உங்களை கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை வாங்க துதிங்க. ஆனால் எங்கே இருக்கிறீங்க? எங்கே இருக்கிறீங்க? செடிக்கடியிலையா, மரத்துக்கடியிலையா, கொடிக்கடியிலையா, சூறை செடி நடியிலையா? பலமுறை உணவை வாங்கி சாப்பிட்டு காக்காவை கொண்டு வந்த, ஆமாம், தண்ணீரை இறைச்சியும் சாப்பிட்டு, ஆபிரகாம் என்கிற காக்கா கொண்டு வந்த தண்ணீரை இறைச்சியும் சாப்பிட்டு அப்படியே நைஸாக கெபிக்குள்ளேயே இருக்கீங்களா? இன்னைக்கு வெளியே வந்துடுங்க. இல்லையா? இன்னைக்கு கம் அவுட். இன்னைக்கு வெளியே வந்துடணும். ஆமேன்னு சொல்கிறவங்க, ஆமோதிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். பலமுறை பாஸ்டர் 20 வருஷமாக காக்காட்டை இறைச்சியும் அப்பமும் தின்னுட்டு நான் படுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆமேன். சூறை செடி விட்டா கேரித்து, கேரித்து விட்டா கெபி, கெபி விட்டா சூறை செடி, சூறை செடி விட்டா கேரித்து. அடுத்து அதே ரொட்டேஷன் தான், ரிப்பீட். என்ன? கேரித்து விட்டா, கேரித்து விட்டா, கேரித்து விட்டா சூறை செடி, சூறை செடி விட்டா கெபி, கெபி விட்டா சூறை செடி, சூறை செடி விட்டா. ஆமாம், காக்கா வருதா, திங்கிறனா, வயிறு நிறைதா. கிருபை காத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் சொல்லுவார், சரி நீ போதுண்டா ஐயா, வா இங்கே வா. ஒரு நாள் கூப்பிடுவார், அப்படியா இங்கே வா அப்படின்னு எலியாவை கூப்பிட்டார். இங்கே வா. கூட்டிட்டு எங்கே போனார் தெரியுமா? எங்கே போனார்? சாப்பாத்தின் மகனாகிய எலிசா 12 மாடு பூட்டி ஏறு உழுதுகிட்டு இருந்தார். இந்த இவர் ஏறு தான் உழுதுகிட்டு இருந்தார். ஆமாம். அவர் மேலே ஒரு சால்வை போட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 12 ஏறு பூட்டி மாடை கட்டி ஏறு உழுதுகிட்டு இருந்தான். ஆண்டவர் அப்படியா? கேரித்து விட்டா சூறை செடி, சூறை செடி விட்டா கெபி, கெபியிலிருந்து எழுப்பி கூட்டிட்டு வந்தா சூறை செடி, சூறை செடியிலிருந்து எழுப்பி விட்டா ஆமென் எங்க கேரித்து. இதே தானா? இதே ரொட்டீனா உன் வாழ்க்கை? இங்கே வா கூப்பிட்டார். ஆமாம். கன்வென்ஷன் நடத்த மாட்டேன், சுவிசேஷ கூட்டம் நடத்த மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வருவேன், 2 பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன், போவேன், சோறு திம்பேன். இந்த 2 பேர்த்த வச்சு 2 பிரசங்கம் பண்ணுவேன். இதே தானா? செத்துருவேன். என்ன செஞ்சிருவேன்? அமைதியாயிருச்சு சர்ச்சு. என்னன்னு சர்ச்சு அமைதியாயிருச்சு. இதே செய்வியா? மீறினா ஒரு அண்டா வச்சு 10 கிலோ அரிசியை போட்டு சோறாக்குவேன். எப்ப நாச்சிபாளையத்தை தாண்டி, எப்ப திருப்பூரை தாண்டி, எப்ப தமிழ்நாட்டை தாண்டி, எப்ப தேசத்தை தாண்டி, ஆமென், உலகம் முழுவதும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எப்போது பிரசங்கிக்கப்பட வேண்டும்? ஹல்லேலூயா. எப்போது பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்போதல்லவா முடிவு வரும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை நாள் சூறை செடி கடியிலே தேடுவார்? எத்தனை நாள் கேரித்து கடியிலே தேடுவார்? எத்தனை நாள் கெபி கடியிலே தேடுவார்? கிருபை காத்துக்கிட்டு இருக்கு.
எழும்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இரக்கப்படுவார், நமக்காக அவர் இறங்குவார். அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் அன்பில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். எப்ப இறங்குவார்? கிருபைக்குள்ளதான் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தை பார்க்க முடியலையே. ஆமென். கிருபை வாழ வச்சிடும். ஆமென். கிருபை என்ன செஞ்சிடும்? வாழ வச்சிடும். ஆனால் இரக்கம் வாழையடி வாழையாய் வாழ வச்சிடும். அதாங்க சத்தியம், அதுதான் சத்தியம். நான் பார்த்த சத்தியம் அதுதான். அதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு நானும் கற்றுக்கொள்கிறேன். ஆமென். கிருபை வாழ வச்சிடும், ஆனால் தேவ இரக்கம் வாழையடி வாழையாய் வாழ வைக்கும். தலைமுறைகளை அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதா? 1000 தலைமுறைக்கும் அவர் இறங்குகிறவர். 1000 தலைமுறைக்கு அவர் இறங்குகிறவர். எப்படி? வாழையடி வாழையாய் இரக்கம் நம்மை வாழ வச்சிடும். கிருபை என்னை மட்டும்தான் வாழ வைக்கும். கர்த்தருடைய இரக்கம் ஜேக்கப்புடைய பேரனையும் நல்லா வாழ வைக்கும். ஆமாம், அதான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. சரி, எப்போது அவர் எனக்கு இறங்குவார்? ஆமென். வாசிங்க 119, 132, 4 பாயிண்ட் தான். முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு திருவிந்து எடுத்துட்டு போகலாம். ஆமென். கவனிங்க, 4 பாயிண்ட். ஆமென். எப்போது கர்த்தர் நமக்கு இரக்கம் உள்ளவராய் இறங்குகிறவராய் இருப்பார்? அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க 119, 132. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். எனக்கு இறங்கும். மறுபடியும் வாசி. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். ஆமா. எப்ப இறங்குவாராமா? இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் நேசிக்கும் போது. அப்பா மேல நேசம் இருக்கா? உங்க நேசம் எங்க இருக்குன்னு பாருங்க. எந்நேரமும் கணவனவே தேடிக்கிட்டு இருக்கா? எந்நேரமும் மனைவியே தேடி, வெளியே போயிடாதடி, அங்கே கொலை நடக்குது, இங்கே பிரச்சனை நடக்குது, அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க, இங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க, கதவை பூட்டுறீங்களா? லூயா. என்ன ஒரு மாதிரியா பார்க்கிங்க என்ன? சொல்லுங்க. ஆமே. நேசம் அன்பு தான். அதெல்லாம் அன்பு தான் காரணம். என்னையா மனைவி உள்ள வச்சு பூட்டிட்டு போகிறது என்னதுயா? அன்பு தானே. சொல்லுங்க. எபி எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைண்ணா, நான் என் பாட்டுக்கு போகிறேன்னாங்கிற அப்படி அவரு பிரிஞ்சுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைண்ணா, வீட்டுக்கு வந்தால் தான் அவளை பார்க்குறேன் அப்படி. அவ்வளோமே சில பேர் பாருங்க, மனைவியை என்ன செஞ்சிருவாங்க, வெளியே போயிடாத, அங்கே பாரு, அங்கே அதை பண்ணிட்டாங்க, இங்கே கொலை நடந்துருச்சு, இங்கே கொள்ளை நடந்துருச்சு, இங்கே அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க, இவ்வளோ பயங்காட்டி அந்த பிள்ளைய ஆமன் ஒரு வழி பண்ணி. ஆமன். அதுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த தைரியமும் போயிரியா? ஆமாம், அதுக்கு கொஞ்சம் நஞ்சம் அம்மா வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் சேர்ந்து தைரியம் இருந்துச்சு. பாஸ்டமாக்கு இருந்துச்சான்னு தெரியல. ஆமேன். கொஞ்சம் நஞ்சம் இருந்த தைரியமும் போயிடும். என்னை பார்த்தா தைரியம் ஆயிடுவாங்க அவங்க. நான் நடுச்சாமம் காடு மேடு எல்லாம் சுற்றுவேன். ஆமேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, யாரை நேசிக்கணுமா? அவருடைய நாமத்தின் மேல். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு அவர் என்னத்தை வழங்குகிறாராம்? நியாயத்தின்படி என்னை நோக்கி பார்த்து. எவ்வளோ நியாயம் பேசுகிறார் பாருங்க. தாவீது, நியாயமா இருங்க ஆண்டவரே, நான் உங்கள் நாமத்தை நேசிக்கிறேன், அதனால நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, என் மேலே இறக்கமா இருங்கப்பா, மேலே இறக்கமா இருங்க ஆண்டவரே. கிருபை அது எல்லாத்தையும் தந்தீங்க. அது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை பெற்ற ஒவ்வொருவர் மேலும் அவருடைய கிருபை தங்கி இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆமே. அந்த நல்ல ஒலிவு மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் பங்காளிகளாய் கர்த்தர் சிலுவை மரத்திலே செய்த நன்மை நிமித்தம் ஆமே அந்த கிருபை எப்போது நம்ம மேல தங்கி இருக்கும். ஆனா எப்ப இறங்குவாரு? 1ஆம் தேதி கூட்டத்துக்கு வந்துட்டு அதோட சபை பக்கமே திரும்புறது இல்லை. கிருபை இருக்கும், அப்புறம் இரக்கம் இருக்காது. ஆமே. சொல்லுங்க. கிறிஸ்மஸ்க்கு பாஸ்டர் போன கிறிஸ்மஸ் தான் வந்தன்ல, அப்புறம் என்ன? ஆமே. கிறிஸ்மஸ்க்கு சபைக்கு வந்தா கிருபை இருக்கும், இறங்க மாட்டாரு, இரக்கம் கிடைக்காது. ஆமே. எல்லாரும் போல பாடாப்பட்டு, ஆமே, படாத பாடு வாழ்க்கையில் ஆமாம் பட்டுதான் ஆகணும். ஏன்னா எதை நேசிக்கலை. சிலருடைய ஜெப குறிப்பெல்லாம் பார்த்து எனக்கு அவ்வளோதான் ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாமான்னு தோணும். ஆமாம், படாத பாடு படுறேன் பாஸ்டர், நீங்கள் ஏசு இல்லையே கூட,
இயேசுவுக்கு உங்க இருதயத்தில் இடம் இல்லையே. படாத பாடுபடுறேன் பாஸ்டர். இயேசு எங்க இருக்காரு? இயேசு எங்கம்மா இருக்காரு? ஹவுசிங் யூனிட் போற வழியிலையா? அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு இருக்காரா? இயேசுவை நேசிக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. ஆமென். இயேசுவை நேசிக்க முடியுதா? அந்த நாமத்து மேல ஒரு அலாதி அன்பு, அந்த நாமத்து மேல ஒரு அலாதி காதல், அந்த நாமத்து மேல ஆமென் ஒரு இடைவிடாத பாசம், அதை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல ஒரு எண்ணம், அந்த நினைவு அலைகள் உங்களை வாட்டி வாட்டி வதக்கி அவரை தேட வைக்குதா? ஆமென். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவரோடு கூட பேச வைக்குதா? அவரோடு கூட அழ வைக்குதா? அவரோடு கூட சஞ்சரிக்க வைக்குதா? அவரோடு கூட நடக்க வைக்குதா? அப்படின்னா நீங்க இரக்கத்தில் வாழ்ற ஆளு. நீங்க அவருடைய இரக்கத்தை பெறுவீங்க. அவர் இறங்கிட்டார்னா சூழ்நிலை தலைகீழ மாட்டிடும். கைதட்டி 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 நல்ல கையை தட்டி, அவர் என் வாழ்க்கையில இறங்கிட்டார்னா, அவர் என் மேல இரக்கம் ஆயிட்டார்னா, இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையும் என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த தீமையும் என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த ஈன சக்தியும் என்னை ஜெயிக்க முடியாது. எந்த வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் என் வார்த்தையில் நிற்கும். உண்மையா? உண்மையா? ஆமென். அல்லேலூயா. 51:1 வாசிக்கணும். 51:1 வாசிங்க. அல்லேலூயா. 51:1. ஆமென். 51:1. தேவனே, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். எதை நினைச்சு எனக்கு இறங்குங்க? உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். கிருபை வச்சிருக்கேன். தாவீதுக்கு நித்தியமான கிருபை கொடுத்துருக்கிறேன். சவுலை தள்ளிட்டேன், அவனைத்தான் நினைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா வாயில சொல்லிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. இப்படி உங்களால் ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? அல்லேலூயா. கவனிங்க. ஆண்டவரே, தேவனே, உம்முடைய கிருபையின்படி எனக்கு என்ன செய்யுங்க? இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ஆமா 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 ஆமா. என் மீறுதலை உங்க இரக்கத்தை வச்சு கழுகுங்க ஆண்டவரே. என் அக்கிரமங்களை உங்க இரக்கத்தினால கழுவுங்க. அல்லேலூயா. மீறுதலுக்கும் அக்கிரமத்துக்கும் இந்த உலகம் தரது தண்டனை, ஆண்டவர் தரது இரக்கம். ஆமையா. மீறுதலுக்கும் அக்கிரமத்துக்கும் இந்த உலகம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? தண்டிச்சிருயா, தண்டிக்கும். முதல்ல காலி பண்ணுங்க அவனை, அப்படியே கண்டம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். ஆனால் கர்த்தர் இறங்குவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். விபச்சார ஸ்திரியை கையும் களவுமா பிடிச்சு ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்து பரிசேய கூட்டம் நிப்பாட்டுது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மீது முதலாவது கல்லெறியட்டும் என்று சொல்லி கீழே தலையை தாழ்த்தி கீழே என்ன செஞ்சாராம்? காலில் எழுதினார். தலையை நிமிந்து பார்த்தா ஒரு பயம் இல்லை. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எங்க போனாங்க அவங்க எல்லாம்? போயிட்டாங்க. ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை, போ போங்க, இன்னைக்கு அனுப்புறேன் உங்களை, போங்க. ஆனா என்ன செய்யாதீங்க. இனி இதுக்கு பேர் என்னதியா? இரக்கம். அந்த ஸ்பாட்ல பரிதாபப்படுறாரு. இல்லையே, இவன் வாழ்க்கை வேற இல்லை, இவன் மேல வேற திட்டம் இல்லையா பரலோகம் வச்சிருந்துச்சு. சொல்றாரு, போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. இரக்கம், கர்த்தருடைய இரக்கம். இறங்குவார். நமக்காக ஆண்டவர் என்ன செய்வாருங்க? எப்ப இறங்குவாரு? கிருபை எப்ப இரக்கமா மாறும்? கிருபைக்குள்ள எப்ப இரக்கம் ஆபரேட் ஆகும்? கிருபைக்குள்ள இரக்கம் ஆபரேட் ஆச்சுன்னா you are a blessed one. நீங்க அதிகமாய் ஆசீர்வாதத்தை தேவனால் பெற்றவர்கள், தேவனால் நீங்கள் அதிகமாய் நினைக்கப்படுகிறவர்கள், கர்த்தரால் அதிகமாய் நினைக்கப்படுகிற ஜனம், ஆண்டவரால் அதிகமாய் நினைக்கப்படுகிற ஜாதி. அல்லேலூயா. கிருபைக்குள்ள இரக்க வேலை செய்யணும். அதனால தான் சொல்றார், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு. அல்லேலூயா. நான் சொல்ற செய்தி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு புரியும்படி தான் பிரசங்கிக்கிறேன்னு எனக்கு ஒரு நல்ல விசுவாசம் இருக்கு. கடந்த 13 வருஷமா உண்மையா உங்களுக்கு புரியும்படி தான் நான் பிரசங்கிக்கிறேன்னு எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. அப்ப கிருபைக்குள்ள இரக்கம் ஆபரேட் ஆகணும்னு சொன்னா நீங்க ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு அன்போடு, முழு ஸ்நேகத்தோடு, முழு முழு பலத்தோடு அவரை என்ன செய்யணுமா? நேசிக்கணும். நம்பர் 2, எப்போது இறங்குவார்? நான் 4 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன்னு சொன்னேன். ஆமென். ஏசாயா
30வது அதிகாரம் அவனுடைய 18வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி 30வது அதிகாரம் அவனுடைய 18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் என்ன செய்வாராமா? காத்திருப்பார். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமென். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கையை தட்டிர வேண்டாமா? ஆமென். கர்த்தர் யாராமா? நீதி செய்கிற தேவன். அவர் யாராமா? நீதியை சரி கட்டுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. நீதியை சரி கட்டுகிற தேவன் நமக்கு நீதி செய்வார். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு கர்த்தர் நீதி செய்வார். சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் இறங்குவார். சொல்லுங்க, உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. வேலை ஸ்தலத்தில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கா? பிஸ்னஸில் எவனாவது ஏமாத்திட்டானா? ஆமென். வேலையில் உங்களை தள்ளிட்டு உங்கள் வேலையை இன்னொருத்தனுக்கு கொடுக்கும்படியா உங்களை சுற்றி ஒரு சூழ்ச்சி நடந்துருச்சா? உங்கள் சம்பாத்தியத்தின் மீது சாத்தான் கை வைக்கும்படி ஒருத்தனை ஏவிட்டானா? ஆமே. உங்கள் குடும்பத்தை கெடுக்கும்படி சாத்தான் ஒருவனை ஏவி சத்துருவா மாறி நிற்கிறானா? கர்த்தர் நீதி செய்வார். ஆமென். உங்கள் கிரியைகளை, உங்கள் காரியங்களை கெடுக்கும்படி சாத்தான் ஒருவனை ஏவி ஆமென் அவன் எழும்பி நிற்கிறானா? கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். உங்க மேல கர்த்தர் இறங்குவார். உங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். எப்ப? இரண்டாவது காரியம் எப்ப? ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர். அப்படியே கீழே வாங்களேன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர். ஆமென். அனைவரும் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும். இப்போ யார் மேலே இறக்கம் வைப்பார்? அந்த முழு வசனம் பாருங்க, எங்கேயுமே கம்மா இல்லை. ஒரே ஒரு செமிகோலன் இருக்குது, ஒரு கம்மா இருக்குது, புல் ஸ்டாப் எங்கேயுமே இல்லை. அப்போ நல்லா விளங்கிக்கணும் அந்த வசனத்தை. கண்டினியூட்டி. அந்த வசனத்தில் எல்லா காலங்களும் கண்டினியூட்டி ஆகிருக்குது. ஆமென். தொடர்ச்சியாக இருக்குது. அந்த வசனத்தை எப்படி விளங்கணும்? ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. 5 நிமிஷம் டைம் இல்லை ஜெபம் பண்ண. 10 நிமிஷம் ஒரு நாள் டைம் இல்லை ஜெபிக்கிறதுக்கு. வேதம் வாசிக்க ஒரு காமன் நேரம் எடுத்துக்கிறது இல்லை. வேலை, பிஸ்னஸ், வேலை, குடும்பம், பிஸ்னஸ், பள்ளிக்கூடம், காலேஜ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. எப்போ பைபிள் எடுக்கிறது? எப்போ முட்டி போடுறது? எப்போ காத்திருக்கிறது? எப்போ வருகை குறித்து சிந்திக்கிறது? எப்போ நியாய தீர்ப்பை குறித்து நினைக்கிறது? எப்போ சூழ்நிலையை நினைக்கிறது? எப்போ இயேசுவை ஆராதிக்கிறது? ரத்தத்தை கொடுத்தாரே, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினாரே, நீ போகாத சிலுவைக்கு நான் போறேன்னு சொன்னாரே, அந்த நாயகனை எப்போது நினைப்பது? அந்த நாயகனுடைய பாதத்திலே எப்போது காத்திருப்பது? அந்த நாயகனுக்காக எப்போது வேலை செய்வது? அவருக்காக எப்போது எழும்புவது? அவருக்காக எப்போது கண்ணீர் சிந்துவது? ஜனங்களுக்காக அவருடைய இருதய துடிப்பை எப்போது நிறைவேற்றுவது? எப்படி இறங்குவார்? ஆண்டவரே, நாளைக்கு 1.5 லட்ச ரூபா தேவைன்னா இன்றைக்கி நைட்டு, ஆண்டவரே உங்களை தாப்பா நம்பி இருக்கோம். முந்தா நேற்று காயத்ரி பவனில் சாப்பிடும்போது யாரை நம்பி இருந்த? ஏசப்பா உங்களை தாப்பா நம்பி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். குடும்பமாக பிரியாணி ஆக்கி திங்கும்போது யாரை நம்பி இருந்த? சொல்லுங்க. ஆமென். அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டுக்கு ஓடுறது போய், ஆண்டவரே நான் சொல்கிறேன், ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்தே ஒரு டைமை ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நியூ இயர் ஆரம்பிக்கும் போதே ஒரு பொருத்தனை. இது என் ஜெப வேளை, இது என் வேத வாசிப்பின் நேரம், இது என் ஊழிய நேரம். ஆமென். இது ஜனங்களை சந்திக்கிற நேரம், இது என் குடும்பத்துக்காய் செலவிடுகிற நேரம். அல்லேலூயா. யூ ஹாவ் டு பிளான் யுவர் செல்ஃப். அல்லேலூயா. அந்த நேரத்தில் போய் கஷ்டப்பாடு வரும்போது மட்டும் ஆண்டவரை அப்படியே பிடிச்சி அழுகக்கூடாது. நான் உன்னை ஆகடியம் பண்ணுவேன்னு சொன்னார். ஆமையா, அவர் நீதி உள்ளவர். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? ஆமா, நீதி செய்கிறவர். நீதியாத்தான் எதையுமே செய்வார். ஆமென். டிமாண்ட் இல்லாமல் அவர் எந்த வேலையும் இதில் செய்யவே இல்லை. டிமாண்ட் இல்லாமல், நம்ம கிட்ட ஒரு டிமாண்டை வைக்காம
எந்த வேலையும் அவர் செஞ்சதே இல்லை. இதில் நீ இப்படி இரு, நான் உனக்கு இப்படி இருப்பேன். இதுதான் பைபிள் முழுவதும் சொல்லியிருக்கு. அப்போ எப்போ இறங்குவேன், கிருபைக்குள்ளே எப்போ இறக்கம் ஆப்ரேட் ஆகும்? ஒன்று, அவரை நேசிக்கும் போது, முழுமையான நேசம். ஆமென். பாஸ்டர்மாக்கு நல்லா தெரியும், நான் முதல்ல ஆண்டவரைத்தான் நேசிப்பேன், அப்புறம் தான் ரெண்டாவது தான் அவங்கன்னு. கல்யாணம் பிப்ரவரி 12 பிப்ரவரி 12 13 சொல்லிட்டேன். ஆமென். தேதியை மறந்து அப்புறம் வீட்டில் போய் வம்பா இருந்தான். அல்லேலூயா. ஆமென். பிப்ரவரி 12 கல்யாண நாள். கரெக்டாக சொல்லிட்டோமா? ஆமாம், பிப்ரவரி 12 13 சொல்லிட்டேன். எனக்கு அப்பா தான் முதல்ல, ரெண்டாவது நீ. ஆமென். ஜேக்கப் பிறந்த உடனே சொன்னேன், மூணாவது நீ. பாப்பா பிறந்த உடனே சொன்னேன், நாலாவது நீ. ஊழியத்தை ஆண்டவர் கையில் கொடுத்த உடனே சொன்னேன், ஊழியமே 5வது நீ. அல்லேலூயா. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆமென். குடும்பத்தை நல்லா பாரு. எனக்கு இடம் கொடு, அப்புறம் உன் குடும்பத்துக்கு இடம் கொடு, அப்புறம் போய் நீ ஊழியம் செய்ய. குடும்பத்தை நல்லா நடத்தாதவன் சபையை நடத்த மாட்டான். முடியாது. என்ன சிரிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என்னண்ணே ஒரு மாதிரியா பார்க்கிங்க என்னைய? முதல்ல குடும்பையா, குடும்பத்தை நல்லா நடத்து. குடும்பத்தில் சாட்சி இருக்கா? சாத்தான் வந்துருச்சு சொல்லுதாங்களா? ஆமென். வீட்டுக்கு வரும்போதே ஐயோ பிசாசு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை அப்பாவை காணோன்னு தேடுறாங்களா? ஆமென். அப்பாவை காணோன்னு தேடுனா யூ ஆர் எ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். சாத்தான் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க மனம் திரும்ப வேண்டிய எல்லைகள் நிறைய இருக்கு. ஆமென். சாத்தான் வந்துருச்சு, பிசாசு வருது அப்படின்னு சொன்னா நீங்க மனம் திரும்ப வேண்டிய ஏரியா நிறைய இருக்கு. இல்லையா? முதல்ல ஆண்டவர், அப்புறம் குடும்பம், அப்புறம் ஊழியம். இதுதான் ஹைரார்கி. இதுதான் வேத ஹைரார்கி. இதான் வேத ஒழுங்கு. அவங்களுக்கு தான் இறங்குவார் ஆண்டவர். இது ஒழுங்குபடுத்தப்படும் போது ஈஸியாக கர்த்தருக்கு காத்திருப்போம். ஈஸியாக கர்த்தருக்கு காத்திருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. காத்திருப்பு ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகை போல பலனை, புது பலனை அடைவார்கள், உயர எழும்புவார்கள். பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க, காத்திரு தங்கம், காத்திருடா, அவசரப்படாத, காத்திரு, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாரு. ஆமாம், இன்னைக்கு பிள்ளைங்க எழும்புறா. இன்னைக்கு படிப்பு முடிச்சா நாளைக்கு காலையில் 50,000 வேணும். இன்னைக்கு படிப்பு முடிச்சா காலையில் 1 லட்ச ரூபா சம்பளம் வேணும். எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை நான் காரில் கூட்டிகிட்டு போனோம். நடக்காது, நடக்காது, நடக்காது. காத்திருக்கணும்யா. வெயிட் அண்ட் see. அப்புறம் பாரு, ஆண்டவருக்காக காத்திரு. அப்புறம் பாரு கர்த்தருடைய கிரியையை. அவர் யாருன்னு அப்புறம் பாரு. அவர் யாருன்னு அப்புறம் தெரியும் உனக்கு. காண்பிப்பார். நான் யாருன்னு காண்பிப்பார். யாருக்கு தெரியுமா? காத்திருக்கிறவர்களுக்கு. காத்திருக்கிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, கூட்டத்துக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். பூட்டின கதவுகளுக்குள்ளே சீசர்கள் காத்திருந்தார்கள். பூட்டப்பட்ட தாழ்பால் இடப்பட்ட கதவுகளுக்குள்ளே பிரவேசி தன்னை வெளிப்படுத்தினார். தன் காயங்களை வெளிப்படுத்தினார். அவருடைய சந்தேகங்களை தீர்த்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். ஊழியத்தை கையிலே கொடுத்தார். அந்த ஊழியம் இன்றைக்கு நாச்சிபாளையம் மூளை முடக்கு வரைக்கும் வந்து சேர்ந்துருச்சு. நல்ல என்ன விசுவாச கைத்தட்டு. அல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு தாழ்பால் போடப்பட்ட ரூமுக்குள்ள போய் தன்னை வெளிப்படுத்தின அந்த ஊழியத்தை அவங்க கையில கொடுத்தார். அது இன்னைக்கு எங்க வந்து சேர்ந்திருக்கு பாருங்க. எங்க வந்து சேர்ந்திருக்கியா? நாச்சிபாளையத்தில் ஒரு கார்னர்ல. ஆமென். தாவீது சொல்றாரு, பூமியின் கடையாந்தரங்களில், பூமியின். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல இரக்கமா இருப்பாருமா. உங்க மேல ஆண்டவர் இறங்கணும்னு சொன்னா, உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் இரக்கம் வைக்கணும்னு சொன்னா, ஆமென், டொரு 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 டொருன்னு மிஷின் அழுத்தாம கொஞ்ச நேரம் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, ஆமென், 1:15 சாப்பிட்டுட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு நேர் முழங்காலில் கதவை சாத்திட்டு, என்னையா ஒரு 1/2 மணி நேரம் சோத்திரப்பா சோத்திரப்பா, ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒன்றும் சொல்ல வேண்டாம் அவர்கிட்ட. சோத்திரப்பா 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 சோத்திரப்பா. 45 நிமிஷம் முடிஞ்சா சோத்திரப்பா முடிச்சுட்டு வந்துட வேண்டியது. அல்லேலூயா. செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனா அதை அனுபவிச்சவன் நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் ஜெபிக்க மாட்டேன், உள்ளுக்குள்ளே அவ்வளோ இருக்கும். அடப்போட எனத்தை சொல்ல அவர்கிட்ட.
உள்ள அவ்வளவு இருக்குதியா, என்னத்தை சொல்ல அவர்கிட்ட? ஆமாம், சொன்னால் டைம் பத்தாது, அழுதுகிட்டே தான் இருக்கணும். அதெல்லாம் வேண்டாம், இப்போ சேர் எடுத்து போடு, சோத்துறாம் 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 சோத்துறாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஜெபம் ஓடிக்கிட்டே, உள்ளுக்குள்ளே ஜெப குறிப்பு இருக்குதியா. ஆமாம் அப்பா சோத்துறாம், அடுத்த ஜெப குறிப்பு அப்பா சோத்துறாம் 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 சோத்துறாம். ஆமாம், பயங்கர பதமாயிரும், பயங்கர பதமாயிரும். ஸ்வாடு ஸ்வாடு தீட்டப்பட்டுரும் பாருங்க, ஜெப குறிப்பு அவ்வளவும் தீட்டப்பட்டுரும். சோத்துறோம் சோத்துறோம் சோத்துறோம், கிருபை பெருகிடும், கிருபை ஊத்துவார். எவனோ அங்கே புலம்புறான்டா, பாடுறா பாடுறாம்பார். இல்லையா, போ போ அந்த மூளைக்கு போ, அந்த மூளைக்கு போ, அந்த கார்னரில் ஆமாம் ஒரு சீட்டு போட்ட இடத்துல உட்காந்து ஒருத்தன் சோத்துறோம் சோத்துறோன்னு அழுகிறான். என்னன்னு கவனி, தேவதூதன் இறங்குவான். ஆபிரகாம் தான். யாரு? நம்ம ஆபிரகாம் தான். அவன் தெரியுமில்ல, புலம்புவான்ல. ஆமாம், இல்லை இன்னைக்கு சோத்திரம் வித்தியாசமாக இருக்கு, என்னன்னு பாரு, இன்னைக்கு சோத்திரம் வித்தியாசமாக இருக்கு. உள்ளவன் ஏதோ உடஞ்சி உட்காந்துருக்கான் பாரு. சோத்திரம் 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 சோத்திரப்பா, உங்களை விட்டா சோத்திரம் சோத்திரம், உங்களை தவிர சோத்திரம் சோத்திரம். பாத்திரம் நிரம்பிடும். சோத்திரம் 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 சோத்திரம், பாத்திரம் நிரம்பட்டாண்டவரே. அல்லேலூயா, பாத்திரம் நிரம்பிடுங்க, பாத்திரத்தை நிரப்புவார். தட் இஸ் கால்டு mercy. It is not a grace, it is called mercy. இரக்கம், இறங்கி வேலை செய்வார். நம்பர் 3, ஆமே நம்பர் 3, எப்போது எனக்கு கிருபைக்குள்ளே அவருடைய இரக்கம் ஆப்ரேட் ஆகும். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 103:13. 103:13. அல்லேலூயா. 103:13 சீக்கிரமே. அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எப்படி இறங்குறாரம்மா? ஒரு உவமை, ஒரு 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 ஸ்கிரிப்சர், ஒரு பிக்சரை முன்னாடி வச்சு, ஒரு போட்டோவை முன்னாடி காமிச்சு சொல்றாரு தாவீது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல. சர்வேஸ்க்கு எப்படி இறங்குவீங்க? சர்வேஸ்க்கு பாப்பாக்கு எப்படி இறங்குவீங்க? மகிமாக்கு எப்படி இறங்குவீங்க? வீடை 2 பண்ணிடுவீங்களே. அம்மா ஒரு அடி போட்டா இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் கடினமாக அம்மா ஒரு சாத்து விட்டாங்கன்னா அம்மனு இருங்கம்மா, அந்த வார்த்தையில் ஒரு தொனியில் ஒரு இறக்கம் தெரியும். யார் மேலையா? அப்படியா? அல்லேலூயா. ஆமாம், ஒரு விட்டுட்டாயா, அவள் அழுகிறத பார்த்தோம்னா நமக்கு எப்படி ஆயிடுதியா? ஏமா கம்முன்னு இருக்க மாட்டேங்களா? அம்மாட்ட கடிந்து கொள்ளவும் முடியல, அம்மாவை சத்தம் போடவும் முடியல. ஆனால் இறக்கம் வெளிப்படுது. இறக்கம் தன் பிள்ளை மேலே என்ன செய்தியா? பாசம். ஏன்னா உள்ளுக்குள்ளே என்னது இருக்குயா? எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் கை ஒடிஞ்சு படுத்திருந்தேன். ஜேக்கப் ஸ்கூல் போகிறான். நான் எனக்கு கொடுத்த தோசையை இந்த கட்டு போட்டுக்கிட்ட கையிலேயே இப்படி ஊட்டுறேன். எங்கள் அம்மா கிச்சன்லேருந்து எப்படி ஆளுங்க இல்லையா? கிச்சன்லேருந்து பார்த்தா என்னை மட்டும் தெரியா, வேற யாரையும் தெரியாது. அந்த தோசைக்கல் பக்கமாக இருந்து சாப்பிடு, அவங்க அம்மா ஊட்டுவா. யார் ஊட்டுவா? அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், தோசைக்கல் ஆஃப் பண்ணு, போ வெளியே. தோசைக்கல்ல ஆஃப் பண்ணு, போ வெளியே. ஏன் தெரியுமா? நீ பெத்த புள்ள மேலே இரக்கமாக இருக்க, நான் பெத்த புள்ள மேலே இரக்கமாக இருக்கேன். விளங்கிருச்சு இல்லைன்னா? இப்போ சத்தியம் நல்லா விளங்கும் பாருங்க, இப்போ ஈஸியாக விளங்கும். அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொன்னேன், அம்மா நீ உன் பிள்ளை மேலே பாசமாக இருக்க, என் பிள்ளைக்கு நான் தானே ஊட்டணும். நீ யாருக்கும் தெரியாமல் போய் கடன்னு தோசையை சுட்டு எனக்கு 8:15 தந்துடுற. என் பிள்ளை 8:15 பசியோட பள்ளிக்கூடம் போனோம் இல்லையா? தோசைக்கல் ஆஃப் பண்ணி வெளியே போ. அல்லேலூயா, ஆமேன். அப்புறம் அம்மா வந்துச்சு, நான் உனக்கு நல்லது தானே சொன்னேன், நீ ஒன்றும் சொல்லவே வேண்டாம், நீ அமைதியாக தோசை சுட்டேன்னா போதும், சாப்பிட வேண்டியவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இறங்குவார், நம்ம மேலே இரக்கம் செய்கிறவர். எப்போ தெரியுமா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள எப்போதும் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
அவரை நேசிப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் மேல அன்பு செலுத்துவதுனா என்ன? கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே அவர் மேல் அன்பு செலுத்துவது என்ற அர்த்தம். இதுதான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். யோபு கர்த்தருக்கு பயந்தவனும் சன்மார்க்கனும் சாட்சி உள்ளவனும் அற்புதமான மனுஷனுமாய் தன் தேசத்திலே காணப்பட்டான். அதனால ஆண்டவர் அவனுக்கு வேலி அடிச்ச சில காரியங்களை, சில 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 அசைன்மெண்ட்ஸ் வச்சிருந்தார் யோபுடைய வாழ்க்கையில். ஆமே, ஆரம்பத்தை விட்டுருங்க. ஆமே, ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். ஆமே, ஆனால் அப்படிப்பட்ட ஆரம்பமெல்லாம் நமக்கு இன்னும் வரல. என்னன்னே அப்படிதான் இருக்கும். அப்போ யோபு இல்லை, அப்படிப்பட்ட ஆரம்பம் யாருக்காச்சும் இருந்துச்சா? எங்கேயாச்சும் ரோட்டில் உட்காந்து சொரிஞ்சிங்களா? ஓட்டு எடுத்து என் தகப்பன் யோபு சொரிஞ்சார். அல்லேலூயா. முடிவு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ரிசல்ட். என்னது? முடிவு தான். நான் தான் சொன்னேன், தம்பிட்டு அடிக்கடி சொல்லு, நோக்கம் மாறிச்சுன்னா ரிசல்ட் மாறிடும். சொல்லுங்க இந்த வார்த்தையை. நோக்கம் மாறினா என்னவும் மாறிடும், ரிசல்ட் மாறிடும். நோக்கம் சரியா இருந்தா ரிசல்ட் சரியா இருக்கும். ஆமே, இந்த ஜெப குறிப்பெல்லாம் வச்சு ஜெபிக்கும் போது கடைசியா ஒன்னே ஒன்று, மகிமையெல்லாம் உங்களுக்கு ஆண்டவரே, மகிழ்ச்சி எங்களுக்கு ஆண்டவரே. ஆமே, மகிமையெல்லாம் உமக்கு, சந்தோஷம் மட்டும் எங்களுக்கு. நமக்கு அதானே வேணும். இல்லை ஆண்டவரே மகிமையும் கொஞ்சம் கொடுங்க, தூக்கி போட்டு பந்தாடிடுவார். ஆமே, மகிமை அவருக்கு, மகிழ்ச்சி நமக்கு. பயம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தர் என்ன பார்க்குறாருங்கிற பயம். வேலையில், குடும்பத்தில், குடும்ப வாழ்க்கையில், படிப்பில், பள்ளிக்கூடத்தில் தனியாக, காலேஜில் தனியாக போகும்போது கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். ஆமே, ஆனால் நிறைய இடத்துலையா கிறிஸ்துவ பிள்ளைங்களுடைய ஆட்டம் தான் அதிகமாக இருக்குது. இந்த பஸ்ஸில் ஆகட்டும், ஹாஸ்டலில், என்னையா, ஆமாம் அவன் ஆட்டம் தான் அப்படியே வித்தியாசமாக இருக்கான். ஆமே, கர்த்தருக்கு பயப்படலைன்னா, ஆமாம் ஆமாம் நல்லா அனுபவிச்சிருக்கேன். அதனால சொல்கிறேன், எங்கேயோ இருக்க வேண்டியவன் இங்கே இருக்கிற, இப்போ எங்கேயோ இருக்க வேண்டியவன் இப்போ இங்கே வச்சிருக்காரு. இதே பெரிய இறக்கம்தான், இதை கொடுத்ததே பெரிய இறக்கம்தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தர் என்ன பார்க்குறாருன்னு. ஆமே, தேவையில்லாத வார்த்தைகள் வீட்டுக்குள்ளே. ஆமே, கணவன் மனைவி பேசும்போது கூட வார்த்தையில் ஒரு அளவு மெஷர்மெண்ட் இருக்கணும். மெஷர்மெண்ட் இல்லைன்னா தொலைச்சிடுவார். நீ போனையா வந்தையா அதா இதா சோழியே இருக்கக்கூடாது. என்னத்தை பேசணும் அதை மட்டும்தான் பேசணும். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. தட்டிமனான வார்த்தையை அவுத்து விடக்கூடாது, கடினமான வார்த்தையை அவுத்து விடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து. ஆமேன். கணவன் ஆண்டவர் தந்தது, மனைவியை கர்த்தர் தந்தது, பிள்ளைங்க ஆண்டவரால் வந்த சுதந்திரம். விளங்க மாட்ட அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நீ விளங்குவ. எனக்கு கோவம் தான் அப்படி தான் திட்டுவேன். ஜேக்கப்ப நல்லா இருப்பின தங்கம், நீ கர்த்தர் உன்னை சூப்பராக வச்சிருப்பாடுறாம. ஆமாம், அல்லேலூயா. ஏன்னா முதல்ல அப்படி பேசிட்டேன் பாருங்களேன், அதெல்லாம் இப்போ அறுக்கணும்ல. இப்போ அதெல்லாம் அறுத்து எடுத்தா தான் நிலம் சுத்தமாகும். நிறைய திட்டிட்டேன் பாருங்கள். சின்ன பிள்ளைகள் இந்த இவனை மாதிரி இருக்கும்போது பயங்கர குறும் பண்ணுவான். ஆமாம், திட்டிடுவோம் பயங்கரமாக. இப்போ 2 பேரையும் திட்டுறதுல ஆசீர்வதிக்கிறது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்யறதுன்னா, கோபமே ஆசீர்வதிக்கிறது தான். கோபம் வந்தாலே என்னதான், நீ நல்ல படிப்பை தங்க, உனக்கு நல்ல படிப்பு வரும், நீ நம்பர் 1 டாப்பராக, இப்படிதான் திட்டணும், வேற வழி இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படணுங்க. ஆமென். ஆண்டவருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். வேதத்துக்கு பயப்படணும். என்ன ஒருத்தர் பார்க்கிறாருன்னு பயம் இருக்கணும். ஆமென். சுயம் தலை தூக்கும் போது ஆண்டவருக்கு பயப்படணும். மாம்சம் தலை தூக்கும் போது கர்த்தருக்கு பயப்படணும். ஆமென். மாம்சம் தலை தூக்க விடக்கூடாது. சுயம் தலை தூக்க, சொந்த பலன் தலை தூக்க விடக்கூடாது. ஆமென். சுய நீதி தலை தூக்க விடக்கூடாது. ஒடுக்கணும். ஜெபத்தில், உபவாசத்தில், வேத வாசிப்பில் ஒடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. தாழ்மையா, எளிமையா, கர்த்தருக்குள்ள எளிமையா தாழ்மையான ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அங்கே கர்த்தர் என்ன செய்வாராமா? இறங்குவார். பாருங்களேன், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறார்? அம்மையா, ஆண்டவருக்கு பயந்து இருந்தால் கிருபைக்குள்ள இரக்கம் ஆப்ரேட் ஆகும்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிலும், உங்கள் பிள்ளைகளிலும், உங்கள் குடும்பத்திலும், சபையிலும், ஊழியத்திலும், கர்த்தர் உங்களை வைத்திருந்த எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன் என்கிற நற்சாட்சி உங்களுக்கு உண்டாகுமானால் கர்த்தருடைய இரக்கம், mercy operate in the grace, கிருபைக்குள் இரக்கம் ஆப்ரேட் ஆகும். அது உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போகும். அது இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. ஆமென். நான் அது புரியும்படி சொல்கிறேன் பாருங்க. செவுரெல்லாம் கட்டி முடிச்சுட்டு புது வீட்டில் பட்டி பார்த்து ஒயிட் அடிக்கிறதுக்கு பேர் கிருபை. ஆமென். பட்டி பார்க்காம அப்படியே வரியை போட்டு விட்டு காஸ்ட்லியாக ஏதாச்சும் மார்பிள்ஸை ஒட்டுறதுக்கு பேர் இரக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன புரிஞ்சிச்சையா? புரிஞ்சிச்சையா? கிருபை எல்லா வீட்லேயும் தான் பட்டி பார்த்துருக்கு, எல்லா வீட்லேயும் தான் ஒயிட் அடிச்சிருக்கு. ஆனால் இந்த வீட்டில் மட்டும் ஆமாம், செவுரெல்லாம் என்னதுயா? செவுரெல்லாம் ஒயிட்டு தானே அடிக்க சொன்னா, உன்னையாரி அப்படி பட்டியெல்லாம் வைக்க சொன்ன? அல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஒயிட்டு தானே அடிப்பாங்க. ஆமாம். ஆனால் செவுரெல்லாம் என்னது? சில வீடுகளுக்குள்ளே போகும்போது ஆசையாக இருக்கியா, அந்த அப்படி பட்டி பார்த்து இதெல்லாம் பண்ணிட்டியா அழகாக உட்டுலண்ணா, உட்டு பிளைவுட் வாங்கிட்டு வந்து செவுறு முழுவதும் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணியா வார்னிஷ் அடித்து பயங்கரமான இந்த பூ எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. உள்ளே போகும்போதே ஐயோ என்னடா இப்படி ஒரு இடம். ஆமாம், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிருபைக்குள்ள இரக்கத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கிருபைக்குள் இரக்கத்தை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். அது பயங்கரமாக நம்மளை வாழ வைக்கும். எப்போ தெரியுமா இறங்குவார்? அவரை நேசிக்கும் போது, அவருக்காய் காத்திருக்கும் போது, அவருக்கு பயப்படும் போது. கடைசியா இதுதானே முடியாது. எது? இந்த படித்து காட்டுறேன். அல்லேலூயா. மார்க் 10 46 52 எப்போ இறங்குவார் பாஸ்டர்? 3 பாயிண்ட் ஓகே. 4வது பாயிண்ட்டுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. என்ன பாயிண்ட் வாசிங்க? அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து 46 52 வரைக்கும் 46. ஆமாண்ணா. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவுக்கு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்திருந்தான். பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று சொல்லுங்க அந்த வார்த்தையை. அவர் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது என்று, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கிறது என்று, புதன்கிழமை தேசத்திற்கான ஜெபம் இருக்கிறது என்று, 1ஆம் தேதி காலையில வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறது என்று அறிந்தும் போர்வையை இழுத்து மூடுவது. யார் அல்லேலூயா ஆமென் சொன்னது? அதுக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. ஒரு 4-5 வருஷமா பார்த்துக்கிறேன். அல்லேலூயா ஆமென். என்னையா அவர் வருகிறார் என்று என்னன்னே கேள்விப்பட்டா என்ன செஞ்சிடணும்? அலர்ட் ஆயிடணும். ஏசு வர்றாருங்க. யார் வர்றா? ஏசு வர்றாராமா. குருடன். நீங்களும் நானும் குருடனா? இல்லை. நீங்களும் நானும் முடவனா? இல்லை. நீங்களும் நானும் இயலாமையில் இருக்கிறோமா? இல்லை. சரீரத்தை கர்த்தர் சுகமா தந்திருக்கிறாரு. ஆவிய கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறாரு. ஆத்மாவை கர்த்தர் அழகா சிரிசித்து உள்ள வச்சிருக்கிறாரு. ஏ பிரியமானவரே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க என்ன செய்யற? விரும்புறேன் சொன்னாரா? ஆமென். இப்ப கேள்விப்பட்டு அவன் என்ன செஞ்சாங்க? இயேசுவே. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, சத்தம் போடுங்க. நாச்சிபாளையம் கேட்கணும். இந்த சத்தம் இல்ல. இயேசுவே. நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமா, நீங்க வந்து பசியோட உட்கார்ந்துருக்கீங்க. சொல்லுங்க இயேசுவே. சொல்லுங்க, அந்த சத்தத்தை சொல்லுங்க. இயேசுவே. ஆமென். பர்திமேயு குருடன் அமர்ந்து கேட்கிறான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு என்ன செய்ய? எனக்கு என்ன செய்ய? உங்க இரக்கம் எனக்கு அனுப்பப்படட்டும். கையை தட்டி அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமப்பா. ஆமென் என்று கூப்பிட தொடங்கினான். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான்.
என்று கூப்பிட தொட்டங்கண்ணா. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான். ஆமே, இனி என்னென்ன நடக்க போகுதோ. இப்போ தான் செபிக்க ஆரம்பிச்சிருக்கோம் கூட்டத்துக்காக. ஆமே, இனி என்னென்ன நடக்க போகுதோ. இப்போ தான் ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ தான் 11 மணி வரைக்கும் சபை ஜெபிக்குது. என்னென்ன நடக்க போகுதோ. ஆமாம், இப்போ தான் தொடங்கி இருக்கிறோம். இப்போ தான் வைராக்கியம் எழும்பி இருக்கு. இப்போ தான் குருடனாக இருந்த நாம, பிச்சை எடுத்து கொண்டு இருந்த நாம, ஆமாம் ஆண்டவரே ஏதாச்சும் கிடைக்குமா? இனிமே அப்படி இல்லை ஆண்டவரே. ஏதாச்சும் செய்வீங்களா? இனி அப்படி அல்ல ஆண்டவரே. எனக்கு ஏதாச்சும் கொடுப்பீங்களா? என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்துக்கு ஏதாச்சும். இனி அப்படி அல்ல. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஜெபம் எதுங்க? ஜெபம் யாருக்கு இறங்குவாராமா? ஜெபிக்கிறவனுக்கு, கூப்பிடுறவரை நோக்கி கூப்பிடுறவனுக்கு அவர் என்ன செய்வாராம்? இறங்குவார், இறங்குவார், இறங்குவார். பாருங்க, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கின உடனே ஒரு கூட்டம் எழுந்துரும். நீங்கள் ஜெபிக்க தொடங்கிட்டா ஒரு கூட்டம் எழும். பெரிய ஜெபம், பெரிய கன்வென்ஷன். பார்க்கலாம் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு. பாருங்க கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு. அல்லேலூயா. என்ன செய்கிறாருன்னு பாருங்க. பார்த்துடலாம். நாங்களும் பார்த்துடுறோம். என்னையா அடுதான ஐயா? வைராக்கியம் இருக்கு இல்லையா? அவியில் அண்ணன் கூட இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இருக்கோம். ஆமே, இருக்கிறோம். பார்த்துடலாம். ஆமே சொல்லுங்க. ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள் இருப்பவர், அவர் அக்கினி ஸ்தம்பம், அவர் மேக ஸ்தம்பம், அவர் பெரியவர், அவர் அக்கினி மயமானவர், அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர், என் மேல இரக்கமா இருக்கிறவர், எங்களை அழைத்தவர், எங்களை முன்குறித்தவர், எங்களை தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்னமே எங்கள் எலும்புகளை எல்லாம் ஆமென் உருவேற்படும் நாட்களுக்கு முன்னமே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கூப்பிட்ட உடனே பாருங்க, ஒரு கூட்டம் எழும்பி பேசாது இருக்கும்படிக்கு பாஸ்டர் போன மாதம் தானே நம்ம ஆண்டு விழா நடத்தினோம், அதுக்குள்ள கன்வென்ஷன் என்ன இப்போ நடத்தினா? இல்லையா? போன மாதம் தானே 1000 ரூபா கொடுத்தோம். இல்லையா? எல்லாம் என் காதுக்கு வந்துடும் பாருங்க. அதுதான் இதில் இருக்கிறதுலே டேஞ்சர். இப்போ என்ன பிரச்சனைன்னா எல்லாம் என் காதுக்கு வந்துடும். அதுதான் உள்ளதுலேயே டேஞ்சர். போன மாதம் தானே நம்ம ஆண்டுல அப்படியே இவர் பாரு, எவர் பாரு, இல்லையா? அவரை பாரு. எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம்? இவரை ஏன் பார்க்குறீங்க? நீங்கள் இவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஆவியெல்லாம் ஆஃப் ஆயிடும். நான் கட்டினமாக நடத்துவேன், என்ன பார்க்காதே. நடத்த சொன்னது அவர். ₹1 இல்லை, இதான் 5000 ரூபாய்க்கு திங்ஸ் வந்து இறங்கிருச்சு. ₹1 இல்லை. ஆமே, என்னென்ன கூப்பிட்டு கேட்குறான்னா எவ்வளோனா ஃபண்டு இருக்கும். அல்லேலூயா. இருந்ததை அப்படியே அனுப்பிச்சி விட்டார். ஆமே. மிஷினரிகிட்ட கடன் கேட்டேன். மிஷினரி பொறுப்பாளர்கிட்ட, பிரதர் எவ்வளோ இருக்கும்? ஒரு 1300 இருக்குது பாஸ்டர், அதை தர்றீங்களா? இப்போ வரைக்கும் வாங்கலை, அவர்கிட்ட தான் இருக்குது. அதற்கு முன்னாகவே கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். ஆமே. ஒரு 3 பேர் கைதட்டுறீங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு. ஆண்டுடைய ஊழியத்துக்கு ஒரு 3 பேர் கைதட்டுறாங்கன்னா அல்லேலூயா. இன்னும் இருக்கு சொல்லுங்க. இன்னும் இருக்குடி சொல்லுங்க. இன்னும் இருக்கு. ஆமே, இன்னும் இருக்கு. செய்வோம். அல்லேலூயா. மகிமை கர்த்தருக்கு, மகிழ்ச்சி எங்களுக்கு. இந்த கூட்டத்துடைய கொள்கையே அதுதான். நம்ம மாநாட்டுடைய கொள்கை இதையா, மகிமை அவருக்கு, மகிழ்ச்சி எங்களுக்கு. அல்லேலூயா. மகிமை முழுவதும் அவருக்கு, மனமகிழ்ச்சி எங்களுக்கு. அல்லேலூயா. அநேக ஜனங்கள் இந்த இடத்துல தொடப்படணும். அநேகர் வேத புத்தகத்தை தூக்கிட்டு ஓடி வரணும். அந்த மனுஷனை கர்த்தர் அங்கே ஆயத்தமாக்கிட்டு இருக்காரு. நான் உணர்றேன். நம்ம கூட்டத்துக்காக பயங்கரமாக ஆயத்தமாகிட்டு இருக்காரு. அநேக கூட்டங்களுக்கு போனாலும் நம்ம கூட்டத்துக்கு வர்றதுக்கு அவர் பயந்து ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார். பயபக்தியோடு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார். நான் உணர முடியுது அதை என் ஜெப நேரத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
செபிக்கிறவர்களுக்கு நடந்தது என்னன்னு பாருங்க. பேசாதுங்க. அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமென். யாராவது எதுவும் சொல்லிட்டா ஜெபத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன செய்யணும்? முழங்கால் போட்டதை நெடுஞ்சான் கிடையாது படுத்துக்கணும். ஆமென். முழங்கால் போட்டு ஜெபணும். இப்போ இனிமே எப்படி ஜெபம் பண்றோம்? கொஞ்சம் ரெஸ்ட் வேலையா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். அல்லேலூயா. இனிமே இப்படி தான் ஜெபம் பண்ணுறோம். சொல்லுங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டுனா ஜெபத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன இவர் ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு பாஸ்டர் சொன்னார் உங்களை அப்படின்னு யாராச்சும் சொன்னால் என்ன செய்யணும்? அப்படியா? பார்த்துக்கலாம். எங்கள் அண்ணன் சொன்னார், ஒரு பாட்டுக்காரன் கையில் என் சபையை கொடுத்துட்டேனார் என்கிட்ட. என் ஊழியக்காரன் சொன்னார் என்னை பார்த்து, ஒரு பாட்டுக்காரன் கையில் என் சபையை கொடுத்துட்டனே அப்படின்னாரு. ஆமாம், நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? இப்போ செஞ்சேன்ல, அதான் செஞ்சேன். போய் பலிபீடத்தில் குப்பரை படுத்து அழுவேன். இதே வாய் சொல்லுங்க, இதே வாய் என்ன ஒரு பாட்டுக்காரன் சொன்ன வாய் என் பிள்ளை இல்லைன்னா சபை இல்லைன்னு சொல்லணும். ஆண்டவரே, என் பிள்ளை இல்லைன்னா இந்த சபை இல்லை, இந்த ஊழிய இல்லைன்னு சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி படுத்துக்குவேன் போய். ஆமென். அதே வாயில சொன்னார், என் பிள்ளை ஒருத்த இருந்துட்டான்னா நான் எங்கேயோ போயிடுவேன்டா. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்ன செஞ்சிடக்கூடாது? வேண்டாம் வேண்டாம், அந்த ஐக்கியம் வேண்டாம், அந்த ஜெபம் வேண்டாம், அந்த நேரம், ஐயோ நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. இயேசு வந்துட்டு போயிடுவார். இயேசு வந்துட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். அல்லேலூயா. பாடுகளை சுமங்க, சிலுவையை எடுத்துக்கொள்ளுங்க, நிந்தனையை சுமங்க, அவமானங்களை சுமங்க, அவருடைய பாடுகளின் சாட்சியாக மாறு. சாப்பாடு கிண்டுனா ஒழுங்காக 6:30 வந்து அடுப்பு பற்ற வையே. அல்லேலூயா. அவர் சோறுகின்றார், எனக்கு என்னன்னு படுத்து போர்வை மூடாத. இன்னைக்கு நான் தான் கிடைச்சேன்னு நினைப்பான். அல்லேலூயா. அவன் சொல்லுங்க. ஆமென். இரக்கமுள்ள தகப்பன் செபிக்கிறவர்களுக்கு இறங்குவார். என்ன செஞ்சார் தெரியுமா? அவனை கூட்டிட்டு வாங்கினார். வாசித்து முடிச்சுங்கய்யா. ஆமென். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். நீங்க கூப்பிட்டா அவர் கிட்ட போலாம், நீங்க ஜெபிச்சா அவர் கிட்ட நீங்க போகலாம். இந்த வார்த்தையுடைய அர்த்தம் இதுதான். நீங்க ஜெபம் பண்ற ஆளா இருந்தா நீங்கள் அவர் அருகிலே நிற்கலாம். விளங்கிட்டீங்களா? வசனத்தின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க ஜெபிக்கிற ஆளா, கண்ணீர் சிந்துற ஆளா, காத்திருக்கிற ஆளா, நேசிக்கிற ஆளா, பயப்படுற ஆளா, ஜெபத்தில் காத்திருக்கிற ஆளா இருந்தா அவர் அருகிலே நீங்கள் நிற்கலாம், அவருடைய இரக்கத்தை பெறலாம். நல்லா தான் கையை தட்டிடணும். ஆமென். அவர்கள் அந்த குருடனை, எப்படி வார்த்தை எப்படி பேசுறானு பாருங்க. அவர்கள் அந்த குருடனை அழைத்து திட்டன்கொள், எழுந்திரு, பேசாதீங்கன்னு சொன்னவங்க இப்ப என்ன சொல்றாங்க? ஏய் ஒன்றும் இல்லடா, என்ன நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாய் மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொன்னாலு இப்போ அவர் கூப்பிட்டோன்னே, ஏய் ஒன்றும் இல்லைப்பா, எந்திரி 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 ராஜா, எந்திரி ராஜா, சோதர ஆமே, எந்திரி வா, திட்டன்கொள். இது சரியான நாடகம், இது சரியான நாடகம். இதை எப்போ செஞ்சுருக்கணும்? ஜெபிக்கும் போதே, அவன் இயேசுன்னு கூப்பிடும் போதே, அப்பா நில்லுங்க, ஒரு குருடை, ஆமென், ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரன் நம்மளை கூப்பிடுறாப்பா, இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீ நல்ல மனுஷன். அப்படிதானா? என் மூஞ்ச பாருங்க. அல்லேலூயா. இப்போ என்னன்னா ஐயா, இவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஒன்றும் இல்லை, பயப்படாத, திட்டன்கொள். ஆமாம், திட்டன்கொள், எழுந்துரு, உன்னை அழைக்கிறார். அழைச்சது அவருடா, இருங்கடா. அல்ல என்னை அழைச்சதே அவருடா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னை அழைத்தது அவருடா. இப்ப பரிதிமை இவங்களை செட்டே இறப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் கூப்பிட்டேன், என் சத்தத்துக்கு நின்னாரு, என்ன அவர் அழைச்சிருக்கிறாரு. சொல்லுங்க அந்த வார்த்தைய, நான் கூப்பிட்டேன். சொல்லுங்க, நான் கூப்பிட்டேன், என் சத்தத்துக்கு நின்னாரு, என்ன அழைச்சிருக்காரு. சொல்லுங்க அந்த வார்த்தைய, நான் கூப்பிட்டேன், நான் கூப்பிட்டேன், ஆமே, நான் கூப்பிட்டேன், ஆமே, அவர் நின்னாரு, என்ன அவர் அழைத்திருக்கிறார்.
என்னை அவர் அழைத்திருக்கிறார். என்னை அவர் அழைத்திருக்கிறார். என் சத்தத்தை கேட்டு என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். என் அடையாளங்களை களைந்து, என் அடையாளம், என் உலக அடையாளங்களை களைந்து, என் உலக அடையாளங்களை களைந்து என்ன செய்ய, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை அல்லேலூயா, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் இரக்கம் செய்கிறவரிடத்தில், தனக்கு இறங்குவரிடத்தில், தன்னை அழைத்தவரிடத்தில், சொல்லுங்க, தன்னை அழைத்தவரிடத்தில், தன் சத்தத்திற்கு நின்றவரிடத்தில், தன்னை அடையாளம் கண்டவரிடத்தில், என் சத்தத்தை உன்னித்து உற்று நோக்கி கவனித்தவரிடத்தில் என்ன நடந்துச்சு? இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம். இயேசு என்ன சொன்னாரு? நீ போகலாம். இயேசு என்ன சொன்னாரு? நீ போகலாம். நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்? போயிடு அப்படிமே. ஆனா நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பாஸ்டர் நீ போக சொல்லிட்டாரு, நான் அப்படிதான் சொல்லுவேன். நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. போகக்கூடாது நீ. ஆமா, அதானே உண்மை, அதானே சாட்சி. சொல்லுங்கய்யா. ஆண்டவர் சொல்றாரு நீ போகலாம். ஏபி நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு மண்டையை ஆட்டியும் ஆட்டாமலும் தைரியமா என் கூட இருங்கய்யா. அல்லேலூயா. ஆமென். கவனிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் இல்லை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். போலான்னு சொன்னவன் போ சொன்னாரு, அவன் என்ன செஞ்சான்? சொல்லுங்கனே. அவர் போ சொன்னாரு, அவன் என்ன செஞ்சான்? போனானா வந்தானா? நீ என் பின்னாடி வந்தையா போனையா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவங்க அப்பா மேல ரொம்ப பாசம் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் என் மேல. அல்லேலூயா. ஆமென். ஆமாம், இப்பவும் அழுதுகிட்டு தான் இருக்காங்க. அவங்க சமாதானப்படுத்தவே முடியல என்னால். இப்பவும் அழுதுட்டு எங்கள் அப்பா என்னை எப்படியெல்லாம் அதை விட நல்லா பார்க்குறேனே, சோத்திரம் என்னண்ணே, அதை விட நல்லா பார்க்குறேனே, அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி வச்சுருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்க. சத்தத்தை கேட்பார், ஜெபிக்கிறவர்களுக்கு இறங்குவார். அது எத்தனை கூட்டம் வர கூப்பிட்டாலும் சரி, உங்கள் சத்தம் வித்தியாசமாக இருக்கணும். எவ்வளவு பேர் ஜெபிச்சாலும், எவ்வளவு பேர் கண்ணீர் சிந்தினாலும், எவ்வளவு பேர் முழங்கால் போட்டாலும், உங்கள் முழங்கால் அவரை நிற்க வைக்கணும். உங்கள் சத்தம் அவரை நிற்க வைக்கணும். உங்கள் அழுக அவரை நிற்க வைக்கணும். உங்கள் கண்ணீர் அவரை நிற்க வைக்கணும். உங்கள் அங்கலாய்ப்பு, உங்கள் உள்ளான எண்ணம், உங்கள் உள்ளான சித்தம் எல்லாம் அவரை நிற்க வச்சு அழைத்து கொண்டு வர வைக்கணும். அதுக்கு பேர் தான் இரக்கம். சொல்கிறாரு, நீ போலாண்டா, அவன் உனக்கு என்ன செய்யணும்னு இருக்கிற அப்படின்னாரு. அவன் சொன்னால், நான் குருடனாக இருக்கிறேன், நான் பார்வையிடேன்னுப்பா. ஆமேன். நான் அவனை நோக்கி, நீ போகலாம். அவர் எதாவது செஞ்சாரா அண்ணே? அவர் எதாவது செஞ்சார் அண்ணே? சொல்லுங்கண்ணே. அவர் எதாவது செஞ்சாரா? நீ போ, நீ என்ன செய்ய போ அப்படின்னார். அவன் பார்வை அடைந்தவனாய் அவன் உடனே பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு நன்மையை பெற்றுட்டீங்களா? இரக்கத்தை பெற்றுட்டீங்களா? அவரை நேசித்த இரக்கம் உங்களோடு கூட இருக்கிறதா? அவருக்காக காத்திருந்த இரக்கம் உங்களை ஆளுகை செய்கிறதா? அவருக்கு பயந்திருந்த வாழ்க்கை உங்களுக்கு இரக்கம் செய்து அந்த இரக்கம் உங்களை ஆண்டு நடத்துகிறதா? அவரிடத்திலே ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் அவர் இறங்கி நின்று இரக்கம் செய்து உங்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறாரா? அவரை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கி போகாத இருதயத்தை கேட்டு அவரே போச் சொன்னாலும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே